قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் இறைவனின் மார்க்கம் இணையில்லா மார்க்கம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பெருவாரியாக முஸ்லிம்களே கூடியிருக்கிற ஒரு கூட்டத்தில் இது போன்ற ஒரு தலைப்பு தேவையா என்று தலைப்பை பார்க்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். பெரும்பாலான முஸ்லிம்கள் இஸ்லாத்தினை வாரிசு அடிப்படையில் பரம்பரையாகத்தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை, அது எந்த அளவிற்கு உயர்வான மார்க்கம் என்பதனை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் இஸ்லாம் சொல்கின்ற கட்டளைகளை, வழிமுறைகளை உலகத்தின் அற்ப ஆதாயங்களுக்காக விலை பேசி விடுவதை பார்க்க முடிகிறது. மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஏகத்துவ கோட்பாட்டிலிருந்து நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறிய அமல்கள் வரைக்கும் பெரும்பாலான விஷயங்களில் முஸ்லிம் சமுதாயம் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது. தங்களுடைய உலகியல் தேவைகளுக்காக அவற்றில் பல காரியங்களில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமரச போக்கிற்கு, இஸ்லாத்தினை கடைபிடிக்காமல் இருக்கிற இந்த நடவடிக்கைக்கு முக்கியமான காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தால், நம்முடைய கையிலே இருக்கிற இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம், இதை நாம் எதற்காக விட்டு கொடுக்கலாம், இதற்காக விட்டு கொடுக்கக்கூடிய உலகியல் இன்பங்கள் ஏதேனும் இருக்கிறதா, உலகத்திலே நாம் விட்டு கொடுக்கிற அளவிற்கு இஸ்லாம் பெரிதா அல்லது உலகத்தின் வாழ்க்கை பெரிதா என்பதை ஒப்பீடு செய்து பார்த்து இஸ்லாத்தின் உயர்வுகளை சிந்தித்து அறிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாத மக்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம் சமூகத்திலே அதிகம் இருப்பதை காண முடிகிறது. எனவேதான் இஸ்லாமிய சமூகத்தவர்களுக்கு இஸ்லாத்தின் உயர்வுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு எழுந்திருக்கிறது. உண்மையிலே யாராக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து விளங்கி தங்களுடைய உள்ளத்திலே அமர வைத்துக் கொள்வார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக செய்வதற்கு முன் வந்து விடுவார்கள். அதற்காக எப்படிப்பட்ட இழப்புகளையும் தாங்கிக் கொள்வார்கள். இதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகளை கூட திருமறை குர்ஆன் சொல்கிறது. திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மக்கள், நல்லடியார்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்து பாருங்கள். அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் திருமறை குர்ஆன் நெடுகிலும் பேசப்படுகிறது. இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி எண்ணற்ற பல நபிமார்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி எப்படிப்பட்ட விலைகளை கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை கூட பலர் அர்ப்பணித்திருக்கிறார்கள். தாங்கள் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு சேகரித்த தங்களின் பொருளாதாரத்தை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். தங்களின் சொந்த பந்தங்களை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணற்ற பல வரலாற்று சான்றுகள் திருமறை குர்ஆன் பேசுகிறது. எதற்காக அப்படிப்பட்ட துன்பத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள்? ஊர் விளக்கம் செய்யப்பட்ட பொழுதும் எனக்கு இந்த ஊரார் தேவையில்லை, ஊர் மக்கள் தேவையில்லை, இவர்களுடைய நட்பு தேவையில்லை, இவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் தேவையில்லை, இவர்களின் உறவு தேவையில்லை, என் கரத்திலே இருக்கிற இஸ்லாம் எனக்கு தேவை, அல்லாஹ்வின் மார்க்கம் எனக்கு தேவை, இறைவனின் திருப்தி எனக்கு தேவை என்று அனைத்தையும் துச்சமென மதித்து அவர்கள் தூக்கி எறிந்தார்களே, எதனால் எரிய முடிந்தது? அவர்களிடத்திலே இருந்த மார்க்கம் தான் நம்மிடத்திலேயும் இருக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அவர்கள் செய்த தியாகத்தை நம்மால் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? நம்முடைய கரத்திலே இருப்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை.
ஒருவர் தன்னுடைய கரத்திலே இருப்பது விலை மதிக்க முடியாத வைர வைடூரிய கற்கள் என்பதை தெரிந்திருந்தால் அதனை பறிப்பதற்கு ஒரு திருடர் கூட்டம் வந்தால், கொள்ளையர் கூட்டம் வந்தால் அந்த கொள்ளையர்களோடு சண்டையிடுவதற்கு முயற்சி எடுப்பார். அவர்களை துரத்தி அடிப்பார். தன்னால் இயன்ற வரைக்கும், தனக்கு முடிந்த வரைக்கும் அந்த பொருளை பாதுகாப்பதற்காக அவர் வேலைகளில் ஈடுபடுவார். ஆனால் அவருடைய கையிலே இருப்பதனுடைய மதிப்பு தெரியாவிட்டால், கையில் ஏதோ வெறும் கூழாங்கற்களை வைத்திருக்கிறோம், ரோடு போடக்கூடிய ஜல்லிக்கல்லை தான் கையில் வைத்திருக்கிறோம் என்று அவர் நினைத்தால், கல்ல கூடுன்னு ஒருத்தன் வந்து கேட்கறான், என்ன செய்வாரு? சண்டைக்கு நிற்பாரா? அதெல்லாம் தர முடியாது பாரா, வச்சுக்க இவ்வளவுதானே, இந்த கல்லை தூக்கிட்டு போக முடியாம நானே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நல்ல வேலையா வந்த இந்த புடி சாக்கு முட்டையை ஓந்தலையில் தூக்கி வச்சிருவார். எளிதாக தன் கையிலே இருப்பதை தியாகம் செய்து விடுவார். எப்பொழுது கையில் இருப்பது விலை மதிக்க முடியாத ஒன்று என்று அவர் அறியாமல் இருந்தால், இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் கையிலே அதுதான் இருந்தது, நம்முடைய கையிலும் அதுதான் இருக்கிறது. அதை காப்பதற்காக அவர்கள் அனைத்தையும் துறந்தார்கள். இன்றைக்கு உலகத்தை காப்பதற்காக கையில் இருக்கிற வேதத்தை நாம் துறக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை துறக்கிறோம், இஸ்லாத்தின் சட்டங்களை துறக்கிறோம். காரணம் அது என்ன? கையில் இருப்பது என்ன? வேதம் என்றால் என்ன? அதனால் கிடைக்கிற பலன் என்ன? அது நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல் என்ன என்பதை காரணகாரியத்தோடு சிந்தித்து புரிந்து விளங்கி கொள்ளாததுதான் இதனுடைய மிக முக்கியமான பின்னணியாக இருக்கிறது. திருமறை குர்ஆனில் ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடைபெற்ற வரலாறு. அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பேசுகிறான். குர்ஆனிலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரு வரலாற்று இறை தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த நபிமாரை பத்தி அந்த அளவுக்கு நீங்க பார்க்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசப்படுகிறது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசப்படுகிறது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசப்படுகிறது, எண்ணற்ற பல இறை தூதர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அவர்களுடைய பிறப்புக்கு முந்தைய காலத்திலிருந்து, அவர்கள் பிறந்த நேரத்திலிருந்து வளர்ந்து வாலிபமாகி ஏகத்துவ பிரச்சாரம் செய்து இப்படி அவர்கள் சந்தித்த பல்வேறு விஷயங்களை திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசி இருக்கிறான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இறை தூதர்களில் ஒருவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சபையிலே போய் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். அரிசில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர் மக்களை அடிமைப்படுத்தாத, என் கூட அனுப்பி வச்சிரு. போய் ஃபிரௌனிடத்துல சண்டை போடுறாங்க. நீ இறைவன் கிடையாது, உலகத்தை எல்லாம் படைச்ச அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், நீ உன் கொள்கையை வாபஸ் வாங்கிக்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவத்தையும் பேசுகிறார்கள். ஃபிரௌன் ஏற்க மறுக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களை செய்து காட்டுகிறார்கள். அற்புதங்களையும் சூனியங்கள் என்று சொல்லி அவன் மறுக்கிறான். கடைசியிலே சூனியக்காரர்களோடு ஒரு போட்டிக்கு ஏற்பாடாகிறது. நீ செய்யறதுல அற்புதம் கிடையாது, இறைவன் ஒன்றும் தரல, உன்னை விட சூப்பரா செய்யறதுக்கு ஊருக்குள்ள 1000 பேர் இருக்கிறான், ஜெயிச்சு காட்டுறியா? ஃபிரௌன் கேட்கிறான். மூசா நபி சம்மதிக்கிறார்கள். ஒரு திருநாள் தினத்திலே போட்டி ஆரம்பமாகிறது. சூனியக்காரர்கள் தங்களின் கையில் இருக்கிற கயிறுகளை அள்ளி போடுகிறார்கள். போடப்பட்ட கயிறுகள் எல்லாம் பாம்பை போல காட்சி அளிக்கிறது. அதனை பார்த்த மூசா நபியினுடைய உள்ளத்திலே ஒரு விதமான சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது. லேசா பயத்தை ஃபீல் பண்றான். குர்ஆனே அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னடா இது இப்படி நெளியுது, நம்ம கையில் உள்ள தூக்கி போட்டா ஒரு பாம்பு தான் வரும், அவனோ கையில் இருக்க தூக்கி போட்டா நூற்றுக்கணக்கில் பாம்பு நெளிந்து கொண்டிருக்கிறதே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலேயும் சிறிய அளவிற்கு ஒரு பயத்தை உணர்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவே உங்க கையில் இருக்கிற தூக்கி போடுங்க, வாழ்க்கை அசாக், உங்களது கைத்தடியை போடுங்கள். மூசா நபி போடுகிறார்கள். போடப்பட்ட கைத்தடி பாம்பாக சீறி மாறுகிறது. கிடக்கின்ற பாம்புகளை எல்லாம் அள்ளி விழுங்குகிறது. பாம்பை போல காட்சி அளிக்கக்கூடிய கயிறுகள் இருக்கிறது, எல்லா கயிறையும் அள்ளி முழுங்கிருச்சு. சூனியக்காரர்கள் பார்க்கிறார்கள். சூனியத்தில் இல்லாத இருக்கிற மாதிரி தானே காட்ட முடியும், சும்மா கயிறை போட்டுட்டு பாம்பு மாதிரி கண்ணுக்கு தெரிய வைக்கலாம், நெசமா பாம்பா மாற்ற முடியாத. ஆனா இது நெச பாம்பாயிடுச்சே. இவர் கையிலிருந்து தூக்கி போட்ட கம்பு நிஜமான பாம்பாயிடுச்சு. பாம்பு எப்படி கிடக்கிற பொருளை அள்ளி முழுங்குமோ அது மாதிரி இவருடைய பாம்பு விழுங்கி விட்டது. எனவே இவர் செய்வது மந்திரம் இல்லை, இவர் செய்வது தந்திரம் இல்லை, இவர் செய்வது மாய வேலை இல்லை, இவர் செய்வது சூனிய வேலை இல்லை. படைத்த இறைவன் தான்
இவரை இந்த வேலையை செய்யுமாறு தூண்டி இருக்கிறான். இறைவனின் அற்புதம் இது, இறைவன் காட்டுகிற அத்தாட்சி இது என்பதை கண்ணுக்கு கண்ணாக அந்த ஆதாரத்தை பார்த்து அங்க இருக்கிற சூனியக்காரர்கள் எல்லோருமே இவர் உண்மையான இறை தூதர் என்பதை நம்பி விடுகிறார்கள். அள்ளி முழுங்கின மறு நிமிடத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம்? குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான். ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பி மூஸா வ ஹாரூன். இருக்கிற சூனியக்காரர்கள் எல்லாம் இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அப்படியே சஜிதாவில் விழுகிறார்கள். காலு ஆமன்னா பிரப்பி மூஸா வ ஹாரூன். மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் நம்பிடுறோம். அல்லாஹ் தான் ஒருத்தன் தான் கடவுள், அவனை தவிர வணக்கத்துக்குரிய ஆள் கிடையாது. மூசா அல்லாஹ்வுடைய தூதர், ஹாரூன் அல்லாஹ்வுடைய தூதர், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அத்தனை சூனியக்காரர்களும் ஒரு நிமிடத்திலே இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஃபிரௌன் பார்த்தா பேந்த பேந்த முழிக்கிறான். என்னடா இது, உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மூசாவை ஜெயிக்கலான்னு பார்த்தா நீங்க எல்லாரும் மூசா கட்சிக்கு மாறிட்டீங்க. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அந்த கட்சிக்கு போயிட்டீங்களா? மூசாவை ஈமான் கொள்றீங்களா? ஃபலவு கத்தியான் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப். உங்க எல்லாரையும் மாறுகால் மாறுகை வெட்ட போறேன். வலது கையை இடது காலு அல்லது இடது கை வலது காலு பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாத அந்த மாதிரி வெட்ட போறேன். வலவு சல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹ்ல். பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்திலே உங்களை சிறுவையில் அறைய போகிறேன். ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டேன், எல்லா பேரையும் காலி பண்ண போறேன் என்று ஃபிரௌன் மிரட்டுகிறான். அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகல. நம்மள மாதிரி பிறப்புல இருந்து முஸ்லீம் இல்லை, நான் முஸ்லீமு, எங்க அத்தா முஸ்லீமு, எங்க தாத்தா முஸ்லீமு, எங்களுடைய பாட்டி முஸ்லீமு, நாங்க 15 தலைமுறையா முஸ்லீமு என்று இஸ்லாமிய ரத்தம் ஊறி ஊறி வந்த சமுதாயம் இல்லை. அப்பதான் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள். பார்த்துட்டாங்க, கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் தெரிஞ்சிருச்சு, உண்மை என்று தெரிந்து கொண்டே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட மறு நிமிடத்தில் பெரிய ஆபத்து வருகிறது. உயிரை பறிப்பேன் என்கிறான், கைகாலை வெட்டுவேன் என்கிறான், சிலுவையில் அறைவேன் என்கிறான். அதற்கு அந்த மக்கள் பதிலளிக்கிறார்கள். யாரு? சூனியக்காரர்கள் பதில் சொல்றாங்க. ஃபக்லி மான் தகால் இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத்தத் துன்யா இன்னா ஆமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர லனா ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஸ் ஸஹர் வல்லாஹு கைரும் வஅப்கா. ஃபக்லி மான் தகால். ஃபிரௌனே, தீர்ப்பு எழுதுறியா? எழு, உன் தீர்ப்பை எழுது. நீ உன் தீர்ப்பில் எவ்வளவு நாளைக்கு செல்லுபடி ஆகும்? எந்த இடத்திலே செல்லுபடி ஆகும்? உலகத்தில் தானப்பா, சாகர வரைக்கும் தானே. ஒன்று நீ உயிரோடு இருக்கிறவர, இல்லைன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிறவர. நீ செத்தால முடிஞ்சு போச்சு, நாங்கள் செத்தால முடிஞ்சு போச்சு. சொல்லு, உன் தீர்ப்பை எழுது. கண்ணுக்கு கண்ணாக ஆதாரத்தை பார்த்ததற்கு பிறகு லன்னு சிறக்க அலாமா ஜானாமினல் பையினாத்தி, தெளிவான சான்றை நாங்கள் கண்டதற்கு பிறகு அதை விட்டு விட்டு உன்னை தேர்ந்தெடுப்போமா? உன்ட்ட ஆதாரம் இல்லை, சான்றுகள் இல்லை, நீ இறைவன் என்பதை எடுத்து காட்டுவதற்கு தெளிவான எந்த சான்றுகளும் இல்லை. பிறகு எப்படி உன்னை தேர்ந்தெடுப்போம்? முன்னாடி பார்த்துட்டோமே. எப்படிப்பட்ட நெஞ்சு உரம் என்று பாருங்கள். இதுதான் யோசிக்க வேண்டிய கட்டம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், அடுத்த நிமிஷத்துல இந்த அளவுக்கு உயிரே போனாலும் சரி, கையகால விட்டுனாலும் சரி, நான் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டேன், இஸ்லாம் தான் எனக்கு தேவை, அதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு, கடைசி வரைக்கும் அதில் தான் நிற்போம், நீ எவ்வளவு பெரிய கொம்பனாயிரு என்று துணிச்சலோடு அந்த மக்களால் பதில் சொல்ல முடிந்தது என்றால் காரணம் என்ன? விளங்கி இருக்கிறார்கள். மூசா நபியை பார்த்து, அவர்கள் செய்த காரியத்தை பார்த்து, அந்த இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் இது உண்மை, இதை விட்டுறக்கூடாது என்ற நெஞ்சு உறுதி அவருடைய உள்ளத்தை வந்து தாக்குகிறது. இந்த உறுதி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாமளும் புரியும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. இறைவனின் மார்க்கம் உலகத்தில் எந்த மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த மார்க்கத்துக்கு இணையா ஒண்ணு கிடையாது. சூப்பராக
இஸ்லாம் எல்லாவற்றையும் பேசுகிறது. இஸ்லாம் பேசாத எந்த துறையும் இல்லை. திருமறை குர்ஆனிலே சொல்லித்தரப்படாத பிரச்சனைகள் இல்லை. சமூகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி பருக வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டும், எப்படி சமூகத்தை நடத்த வேண்டும், எப்படி அரசியலில் ஈடுபட வேண்டும், எல்லாம் பேசுகிறது. இது மாதிரி உலகத்தில் எல்லாத்தையும் பேசணும். ஒரு மார்க்கத்தை காட்டுங்க. எந்த மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கட்டும், பௌத்தர் காட்டிய வழியாக இருக்கட்டும், சௌராஷ்டிரனுடைய வேதங்களாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற வேற எந்த புத்தகத்திலாவது, வேதம் என்று மதிக்கப்படுகிற வேறு எந்த வேதத்திலாவது, மதம் என்று பின்பற்றப்படுகிற வேறு எந்த சித்தாந்தத்திலாவது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தீர்வுக்குது சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை காட்டுங்க. எங்கேயும் பார்க்க முடியாது. வேதம் என்று சொன்னால் ஆன்மீகத்தை பேசுவார்கள். கடவுளை எப்படி வணங்குறது, இறை வழிபாடு எப்படி செய்யறது, சடங்குகள் எப்படி நடத்துறது, வெள்ளிக்கிழமை சடங்கு எப்படி, சனிக்கிழமை சடங்கு எப்படி, கும்பாபிஷேகம் எப்படி, குடமுழுக்கு நடத்துவது எப்படி, சப்பரம் தூக்குவது எப்படி, கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாட்டை பற்றி மட்டுமே எல்லா மதங்களும் பேசுகிறது. அதை தாண்டி உலகத்தை, மனிதனை, குடும்ப வாழ்க்கையை, பெற்றோரை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, தெருவை, தெருவிலே இருக்கிற மரத்தை, மரத்திலிருந்து விழுகிற இலையை, இலையினால் ஏற்படுகிற குப்பையை அணு அணுவாக பேசிய ஒரு மார்க்கத்தை உலகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்திற்கு இணையாக இந்த இறைவன் காட்டுகிற மார்க்கத்திற்கு நிகராக எந்த மார்க்கத்தையும் காண முடியும். எல்லாம் பேசுகிறது. அதுவும் பேசக்கூடிய விதமும் எப்படி, எதை பற்றி பேசினாலும் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு போதனை, மனிதர்கள் செய்கின்ற காரியங்களை முட்டாள்தனமாக செய்யக்கூடாது. மனுஷ உலகத்தில் மற்ற விலங்குகளுக்கும் மனுஷனுக்கு இடையில இருக்கிற வித்தியாசமே அறிவு தான், பகுத்தறிவு. அதனால தான் யானைக்கு நமக்கு வித்தியாசம், குரங்குக்கு நமக்கு வித்தியாசம், நாய்க்கு நமக்கு வித்தியாசம். எதில் சிறந்திருக்கிறோம்? நமக்கு இருக்கிற மாதிரி பகுத்து சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு உலகத்தில் எந்த ஜீவனுக்கும் இல்லை. அறிவாளி, அதில் தான் மனுஷன் சிறப்பு. அது இல்லாட்டி எல்லாம் ஒண்ணுதான். ஒன்று என்பதை விட எல்லாத்தையும் விட நாம தான் மட்டமா இருப்போம். பலத்தில் நம்மளை விட பெரிய விலங்குகள் இருக்கிறது. நாக்கு ருசியில நம்மளை விட பெரிய விலங்குகள் இருக்கிறது. மூக்கால் நுகர்ந்து பார்க்கறதுல நம்மளை விட பெரிய பெரிய விலங்குகள் இருக்கிறது. அதோட நம்மளால போட்டி போட முடியாது. சிங்கத்தோட, யானை, புலியோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? நாயோட போட்டி போட்டு மோந்து பார்க்க முடியுமா? நாயும் மோந்து பார்க்குது, மனுஷனும் மோந்து பார்க்குறான். நமக்கு என்ன என்ன வாட தெரியுது? கருவாட்டு குழம்பு வச்சா வாட தெரியுது. மீன் குழம்பு வச்சா மீன் காம்பளம் இருக்குது, அதை சொல்ல தெரியுது. கறி குழம்பு சொல்ல தெரியுது. ஒருத்தன் காலடி தடத்தை நுகர்ந்து பார்த்து அதன் வாடையை கண்டுபிடிக்கக்கூடிய நுகர்ச்சி அறிவு மனிதனுக்கு இருக்கிறதா? ஒரு ஆளுங்கிட்ட வந்துட்டு போனாரு அப்படின்னு மோந்து பார்த்து இவர் தான் போயிருக்கிறாரு, கட்டின புருஷன் போகட்டுமே, கூடவே இரண்டரை கலக்கிற மனைவி போகட்டுமே, என் மனைவி இங்க வந்துட்டு போயிருக்கா போல இருக்குது, புருஷனால சொல்ல முடியுமா? கப்படிக்கிறாங்க சொல்லலாம். அந்த மாதிரி போன வீச்சை வீசிச்சுன்னா ஆள் வந்துட்டு போயிருக்கு போல இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சாதாரண உடலில் இந்த ஆள் வந்தார், அந்த நாய் சொல்லுதே, நம்மளை நம்ப மாட்டேங்கிறார் போலீஸ்காரரு. அவர் போலீஸ் அறிவை நம்ப மாட்டேங்கிறாரு. நாயை பிடிச்சி நாய் பின்னாடியே ஓடுறார். நாய் சொல்றதை கேட்கிறார். இவன் தான் ஒரு ஆளை போய் பிடிக்குது, அவனை பிடிச்சி கொண்டு வச்சு விசாரிக்கிறார்கள். அப்ப மனிதனுடைய சிறப்பு எதில? அறிவில் சிறந்தவன், பகுத்தறிவு, சிந்திக்கிற அறிவு, ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு. இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்தில் மனிதனுடைய அறிவுக்கு ஏற்றார் போன்று சட்டம் சொல்லக்கூடிய மார்க்கம். எந்த அடிப்படையில்? உலகத்தில் இருக்கிற எந்த மதமாக இருந்தாலும் மதத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டா நம்பிக்கை. நம்புன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்புறது? வேதம் சொல்லுதுல நம்பு, கடவுள் சொல்றாரு நம்பு, தலைவர் சொல்றாரு நம்பு, சட்டம் சொல்லப்பட்டிருக்கு நம்பு, நம்பு, அவ்வளவுதான். எப்படி நம்புறது? அதான் கேள்வி கேட்காத, என்னத்தை சொன்னாலும் நம்பு, சிந்திச்சு பார்க்காத, ஆராய்ச்சி செய்யாத,
கேள்வி கேட்காத, யோசனை பண்ணாத, கடவுள் சொல்லிட்டாரு அதனால நீ நம்பு. நம்பினால்தான் மதங்கள், நம்பாவிட்டால் மதம் இல்லை. இஸ்லாமும் நம்ப சொல்லு, இறைவனை நம்பு. இஸ்லாத்துடைய அடிப்படையே சில நம்பிக்கைகள் இருக்கிறது, அதை நான் மறுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸ் பஅதல் மௌத். அல்லாஹ்வை நம்பு, வேதங்களை நம்பு, தூதர்களை நம்பு, வானவர்களை நம்பு, இறுதி நாளை நம்பு, மறுமையை நம்பு, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பு, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது அதையும் நம்பு. இஸ்லாம நம்ப சொல்லு. ஆனா சின்ன வேறுபாடு, ரொம்ப முக்கியமான வேறுபாடு. நம்பு எப்படி நம்ப தெரியுமா? சிந்தித்து நம்பு, ஆராய்ந்து பார்த்து விட்டு நம்பு. அல்லாஹ் சொல்லக்கூடிய எதையுமே யோசிச்சு பார், உன் மூளையை கொண்டு பகுத்தறிவை பயன்படுத்து. சரியா தப்பா? அல்லாவே வாதத்தை துவக்கி வைப்பான். எதை பத்தி சொன்னாலும் அது இப்படி யோசிச்சு பாரு, இப்படி சிந்திச்சு பாரு, தப்பா இருக்குமா, இது ரைட்டா இருக்குதா? சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம், அதுல அல்லாஹ் சொல்கிறான், வைதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மன் வம்யானா. அவர்களிடத்தில் இறைவனின் வசனங்கள் நினைவு கூறப்பட்டால் கூட அதிலே குருடர்களாகவோ செவிடர்களாகவோ விடமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னாலும் யோசனையோட கேட்பான், சிந்திச்சு கேட்பான். எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அது கரெக்டா இருக்குதா, நம்ம மூளைக்கு எட்டுதா, யோசிச்சு பார்த்தா புரியுதா? எதை பத்தி பேசினாலும் சிந்தித்து ஏற்றுக்கொள். சிந்திக்காத காரணத்தினால் நாளை மறுமையில் நீ நரகம் போவாய் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலக்கது தரவுனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காகவே தயாரித்திருக்கிறோம். என்ன காரணம்? நிறைய பேர் நரகத்துக்கு போறானா எதனால? லஹும் குலூபுன் லா யாக்கிலூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா உலாயிக கல்லன்ஆம். அவர்களுக்கு மூளை இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். கண்கள் இருக்கும், கண் திறந்து பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், கூர்தீட்டி கேட்க மாட்டார்கள். உலாயிக கல்லன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அல்லல், இல்லை இல்லை, அதை விட மாட்டான். ஏன்? கால்நடையோட கூட ஒப்பிட முடியாது. கால்நடைக்கு சிந்திக்கிற அறிவு இல்லை, அதனால சிந்திக்கல. நாய் சிந்திக்கல, சிந்திக்கல, சிந்திக்கிற மூளை கிடையாது, சிந்திக்கல. பன்றி சிந்திக்கல, சிந்திக்கல, சிந்திக்கிற மூளை இல்லை, சிந்திக்கல. நீயும் பன்றி ஒண்ணா? உனக்கு சிந்திக்கிற மூளை இருந்து சிந்திக்கலையப்பா, அப்ப நீ அதை விட மாட்டோம். அதுக்கு கொடுத்திருந்தா அது சிந்தித்திருக்கும். மூளை, அதுக்கு என்ன மூளை இருக்குதோ அந்த மூளை அது பயன்படுத்துகிறது. உனக்கு என்ன மூளை இருக்கிறதோ அந்த மூளையை நீ பயன்படுத்தாமல் விட்டு விட்டாயே. எப்படி சொல்லுது பாருங்க இஸ்லாம். மறுமையில நரகத்திற்கு ஒரு மனிதன் தள்ளப்படுவதற்குரிய காரணங்கள்ல ஒன்று, அவன் அறிவை பயன்படுத்தல, சிந்திக்கவில்லை, ஆராய்ச்சி செய்யவில்லை. இப்படி எந்த மதம் சொல்கிறது? ஆராய்ச்சி பண்ணினா எதுவுமே நிக்காது. எந்த மதத்தினுடைய அடிப்படைகளை கேள்விக்குட்படுத்தி பாருங்க. எத்தனையோ மதங்கள் இருக்கிற. கடவுள், கடவுளை பற்றி சொல்வார்கள். கடவுள் என்றால் கடவுள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், இப்படி கடவுள் பலவிதமாக இருக்கிறார்கள். சில மதங்கள் சொல்லுகிறது. அறிவை கொண்டு யோசிச்சு பார்த்தா இது நிக்குமா? ஒரு புத்திசாலியால இதை தீர்ப்பளிக்க முடியுமா? கடவுள் என்றால் சர்வ வல்லமை பொருந்தியவர். உலகத்தில் எக்கச்சக்கமான கடவுள் இருந்திருந்தால் ஏன் 2 கடவுள் இருக்கட்டுமே? கடவுள் இருந்திருந்தா என்ன நடக்கும்? கடவுள்னா அவருக்கு நம்மளை விட பெரிய மூளை இருக்கும், நம்மளை விட நல்ல பெரிய அறிவாளியா இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சிந்தனை இருக்கும். 2 பேருக்கு தனித்தனியா மூளை இருந்துச்சுன்னா 2 பேர் தனித்தனியாக சிந்திப்பார்கள். இவர் ஒரு காரியத்தை செய்ய என்று சொன்னால் இன்னொரு கடவுள் செய்யாதம்பர். நடக்குமா நடக்காதா? 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்? இவருக்கு தனி மூளை, அவருக்கு தனி மூளை.
ஒருத்தர் சொல்றது இவர் கேட்டா இவர் கடவுள் இல்லை. கடவுள்னா அவங்கவுங்க தனி லெவல்ல நிக்க வேண்டும். இப்ப 2 கடவுள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் உலகத்தை சிந்திச்சு பாரு. 2 பேர் இருந்தா என்ன நடக்கும்? 2 பேர் சேர்ந்து ஒரு பொருளை தயாரிக்கிறார்கள், ஒரு கம்பெனி நடத்துகிறார்கள். 2 பேர் எவ்வளவு நாளைக்கு சேர்ந்திருப்பார்கள்? 10 வருஷம் சேர்ந்திருப்பார்கள், 20 வருஷம் சேர்ந்திருப்பார்கள், 30 வருஷம் சேர்ந்திருப்பார்கள், ஒரு 50 ஆண்டு சேர்ந்திருப்பார்கள். ஆண்டாண்டு காலத்திற்கு பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை தலைமுறை தலைமுறையாக சேர்ந்தே இருந்து வியாபாரம் செய்கிறோம். ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க சேர்ந்திருக்காங்களா? அண்ணன் தம்பி தான். தகப்பனார் சேர்த்து வச்ச சொத்து தான். இவங்க சொத்து சேர்க்கல. அப்பா பல லட்சக்கணக்கான சொத்துக்களை தகப்பனார் தேடி வைத்து விட்டு மரணித்து விட்டார். அவர் ஆரம்பித்த கம்பெனி தான். அண்ணனும் தம்பி 50 வருஷத்துக்கும் கூட்டா சேர்ந்து இணைந்து பயணம் செய்கிறார்களா? 10 வருஷம் ஆகுது. அண்ணன் உன் கணக்கு நீ பார்த்துக்க, என் கணக்கு நான் பார்த்துக்கிறேன், 2 பேரும் அவங்க ரூட்ல போயிருவோம். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளே பல்லாண்டு காலத்திற்கு நீடித்து 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முடியவில்லை என்றால், தனித்தனியாக சிந்தனை கொண்டிருக்கிற, அதிகாரம் படைத்திருக்கிற, ஆற்றல் நிறைந்த கடவுளாக இருக்கிறவர்கள், ஒரு கடவுள் பூமியை படைச்சாரு, ஒரு கடவுள் சந்திரனை படைச்சாருன்னா ஆளாளுக்கு பங்கு போட்டிருப்பாங்களே. எப்ப வருஷம் 28,034 லட்சம் கோடி வருஷம் ஆயிடுச்சு உலகத்தை படைச்சு. அதனால இதுக்கு மேல சேர்ந்திருக்க முடியாது. நான் செஞ்ச சந்திரனை நான் எடுத்துக்கிறேன், நீ செஞ்ச பூமியை நீ எடுத்துக்க. நான் செஞ்ச சூரியனை நான் வச்சுக்கிறேன், நீ செஞ்ச மனுஷன் நீ வச்சுக்க. மனுஷனை நீ நிர்வாகம் பண்ணு, பூமியை நான் நிர்வாகம் பண்றேன். சூரியனை நீ நிர்வாகம் பண்ணு, சந்திரனை நான் நிர்வாகம் பண்றேன் என்று பிரிந்திருக்க வேண்டுமே. உலகத்திலே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி பிரிவினை ஏற்பட்டிருக்கிறதா? குர்ஆன் கேட்கிற இந்த கேள்வியை இறைவன் கேட்கிறான். இந்த உலகத்தின் படைப்புகளில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய படைப்புகளோடு என்றைக்கோ பிரிந்து சென்றிருப்பார்களே. ஒருத்தன் பிரிய காணமப்பா. அப்ப ஒரே கண்ட்ரோல்னு தெரியலையா? ஒரு லீடர்னு தெரியலையா? ஒரு படைப்பாளர்னு தெரியலையா? 2 படைப்பாளர் வச்சா 2 பேர் 2 ரூட்ல சிந்திப்பார்களே, உலகம் இயங்குமா? பூமி லெப்ட்ல இருந்து ரைட்ல சுத்தட்டும்னு ஒரு கடவுள் சொல்லுவாரு, இன்னொருத்தர் ரைட்ல இருந்து லெப்ட்ல சுத்தட்டும் பாரு. எங்க சுத்துறது? ஏதாவது ஒரு பக்கம் தான் சுத்த முடியும். உனக்கு வலதுபுறமா சுத்தணும், இல்லாத இடதுபுறமா சுத்தணும். வலதுபுறமாக சுற்றினால் இடதுபுறம் சுத்த வேண்டும் என்று சொன்ன கடவுள் தோற்று போகிறார். தோற்று போகிறவர் எப்படி கடவுளாக இருப்பார்? சிந்திக்கணுமா இல்லையா? 2 கடவுள் இருந்தா இந்த கேள்வி வருமே. அந்த கேள்வி அங்கே கேட்க முடியாது. இஸ்லாத்தில் கேட்கலாம், குர்ஆனில் கேட்கலாம், நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலில் கேட்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருப்பதாக சொல்லக்கூடிய வேறு எந்த மதத்திலாவது இப்படி ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த கேள்விக்கு அங்கிருந்து அறிவுபூர்வமான தர்க்க ரீதியான பகுத்தறிவு ரீதியான பதிலை அந்த மதத்திடமிருந்து பெற முடியுமா? எங்கேயும் பெற முடியாது. மொழிக்கு கடவுள் வைத்திருக்கிறார்கள். தமிழ் கடவுள் ஒருவர், கன்னட கடவுள் ஒருவர். இருக்குதா இல்லையா? அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் காவிரி பஞ்சாயத்து, காவிரி தண்ணீர் வருஷம் பிரச்சனை. எங்களுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுங்க, எங்களுக்கு தண்ணி பத்தல, தர முடியாது, கோர்ட்டுக்கு போ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, கேச போடு, தீர்ப்பு சொல்லு, எதுவும் நடக்க மாட்டேங்குது. எப்ப தண்ணி வருது? அதிகபட்சமா கர்நாடகாவில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து டேம் நிறைஞ்சு டேம் உடஞ்சிருமுங்கிற கண்டிஷன் வந்தா வேற வழி இல்லை, தண்ணியை திறந்து விடுமான அப்ப வருது தண்ணி. இப்ப நான் கேட்கிறேன், கன்னடத்திற்கு கன்னட கடவுள் இருக்கிறார், தமிழுக்கு தமிழ் கடவுள் இருக்கிறார். 2 மக்களும் 2 கடவுளிடத்திலே கோரிக்கை வைத்தால் வெற்றி பெறுவது யார்? தமிழ் மக்கள் போய் தமிழ் கடவுளத்தில் கோரிக்கை, கடவுளே முருகப்பெருமாளே உதவி செய்யுங்க, பயிரெல்லாம் வாடுது, தண்ணியே இல்லை, அணையை திறந்து விடுறதுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. கடவுளுக்கு தேவையான காணிக்கைகளை எல்லாம் கொடுத்து தமிழ் கடவுளிடத்தில் கோரிக்கை வைத்தாகிவிட்டது. கன்னட மக்கள் எல்லாம் புறப்பட்டு போய்
கன்னட தேவி கடவுளிடத்துல, தேவி மாதாவே தண்ணியை பூரா அங்க திறந்து விட்டுருவானு போல இருக்கு, அரசியல்வாதி பண்ற கூத்த பார்த்தா பயமா இருக்குது, எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால இந்த தண்ணி கர்நாடகத்திலே இருந்துடணும், திறந்து விடாம இருக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். இரண்டும் நடக்குமா? அங்க உள்ளது அங்க வச்சுக்க, அங்க இருந்து இங்க திறந்து விட்டுக்க முடியுமா? ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். திறந்து விட்டால் கன்னட கடவுள் தோற்று விட்டார், அடைத்து கொண்டால் தமிழ் கடவுள் தோற்று விட்டார். தோற்று விட்டவர் கடவுளா? இப்ப ரெண்டு பேர் இருந்த இந்த கேள்வி வருமாப்பா? சின்ன சின்ன நிர்வாகத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள் இருந்தால் நிர்வாகம் சீராக இயங்கவில்லையே. இப்படிப்பட்ட பரந்துபட்ட பிரம்மாண்டமான நிர்வாகத்திற்கு சூரியனை நிர்வகிக்க வேண்டிய தேவை, சந்திரனை நிர்வகிக்க வேண்டிய தேவை, பூமியை நிர்வகிக்க வேண்டிய தேவை, மனிதர்களை நிர்வகிக்க வேண்டிய தேவை, அண்ட சராசரங்களை நிர்வகிக்க வேண்டிய தேவை. இப்படிப்பட்ட லட்சோப லட்ச பிரம்மாண்டமான இந்த படைப்பை நிர்வகிக்கின்ற தலைமை பொறுப்பிலே இரண்டு பேர் இருந்தால் சாத்தியமாகுமா? நிர்வாகம் செய்ய முடியுமா? முடியாது. இந்த கேள்வியை வேறு எந்த மதத்திலே வைத்து பதிலை பெற முடியாது. குர்ஆன் பதில் சொல்லும். என்ன சொல்லும்? குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவனே. ஒருத்தனாப்ப கடவுள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் கிடையாது. அப்படி இருந்தால் உலகத்தில் நிர்வாகம் இருக்காது, பூமி வானம் எல்லாம் சேர்ந்து இருக்காது, ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி என்னைக்கோ சீரழிந்து இருக்கும். ஆன்மீகம் தான் எல்லா மதங்களின் அடிப்படை. அந்த ஆன்மீகத்தை கூட உரசி பார்த்து நம்பு, கேள்வி கேட்டு நம்பு, ஆராய்ச்சி செய்து நம்பு. இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர, இறைவனின் மார்க்கமாகிய இந்த ஏகத்துவத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலாவது இறைவனை பற்றி கேள்வி எழுப்ப முடியுமா? அதே மாதிரி இதே ஆன்மீகத்தில் இறைவனைக்கு அடுத்த நிலையில மார்க்கத்தை சொல்லக்கூடிய மத குருமார்கள் வருவார்கள். ஆன்மீகவாதிகள், ஆன்மீகவாதிகளை பற்றி உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆன்மீக தலைவர் என்றால் அவர் சாதாரண மக்களை விட மேம்பட்டவர், நம்மள மாதிரி கிடையாது, கடவுளின் நெருக்கத்தில் உள்ளவர், அவர் கேட்டா கடவுள் கொடுப்பாரு, நம்ம எல்லாம் நேரடியாக கடவுள்கிட்ட கேட்க முடியாது, அவருக்கு தான் கடவுள் லாங்குவேஜ் தெரியும், நமக்கெல்லாம் கடவுளோடு பேசுற லாங்குவேஜ் தெரியாது. இடைத்தரகர்கள் வைப்பார்கள். யாரை? சாமியார்களை, பாதிரிமார்களை, சன்னியாசிகளை, மத குருமார்களை. அவங்கெல்லாம் நம்மை விட மேம்பட்டவர்கள், கடவுளின் அனுகிரகம் கிடைத்தவர்கள் என்று சொல்லி சாதாரண மனிதரை விட மேல தூக்கி வச்சு அவர் சொல்வதை எல்லாம் நம்புவார்கள். ஆனால் அறிவை கொண்டு உரசி பார்த்தால் சாமியாரா இருக்கட்டும், சன்னியாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது இஸ்லாத்தின் பேரால் ஏமாத்திர மோசடி பேர் வழியா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் மனிதன் என்பவன் மனிதனின் இயல்பை விட மேம்பட்ட அந்தஸ்தை ஒரு மனிதனால் பெற முடியுமா? மனுஷன் தான். அவன் செய்யற வேலையை வச்சு வித்தியாசப்படலாம், சிந்தனையில் வித்தியாசப்படலாம். மனிதன் என்ற நிலையிலிருந்து என்னை விட உயர்ந்த மனிதர் அவர், அவரை விட தாழ்ந்த மனிதன் நான் என்று உலகத்தில் மனிதனை பேதப்படுத்த முடியுமா? மற்ற மதங்கள்லாம் சொல்லும், ஆமா பேதப்படுத்தலாம். அவர் சாமியார்ல, அவர் சன்னியாசில, உலகத்தை திறந்துட்டார்ல, அதனால நம்மளை விட பெரிய ஆளு, சரி வா டெஸ்டுக்கு வா. சாமியாரை டெஸ்டுக்கு உட்படுத்துவோம். அந்த டெஸ்ட் பண்ணி ஜெயித்து தன்னை மனிதனை விட மேம்பட்டவர் என்று காட்டுவதற்கு உலகத்தில் எந்த மதத்திலேயாவது மத குருமார் இருக்கிறார்களா? என்னை விட மேம்பட்ட ஆளுப்பா நீ, சரி ஏத்துக்கிற, அப்ப நான் செய்யாதையெல்லாம் நீ செய்யணும், அப்படிதானே? என்னை விட பெரிய ஆளுனா என்னால முடியாதத அவர் செஞ்சு காட்டுனா என்னை விட பெரிய ஆள் ஒத்துக்கிறேன் வா. என்ன என்னால முடியாது? என்னால 10 நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியாது, எனக்கு தண்ணி தேவை, சாப்பாடு தேவை, ஓய்வு தேவை. நீ வந்து இருந்து காட்டு, மேடை போட்டு உட்கார வச்சு கேமரா செட் பண்ணி லைட்டிங் போட்டு மக்கள் மன்றத்தில் 1 மாச காலத்துக்கு ஒரு பச்சை தண்ணி வாய்க்குள்ள நுழையாம இருந்து காட்டு. எந்த சாமியார் இதற்கு ரெடி?
ஒரு நாளைக்கு ரெடிம்பாரு, அதான் நான் இருப்பேனே. 2 நாளைக்கு ரெடிம்பாரு, அதான் நான் இருப்பேனே. 3 நாளைக்கு ரெடிம்பாரு, அதான் நான் இருப்பேனப்பா. 1 மாசத்துக்கு இருப்பியா? 6 மாசத்துக்கு இருப்பியா? நீ என்ன விட மேம்பட்டவன்? இந்த கேள்வியை வேறு எந்த மதத்திலாவது கேட்டு அந்த சன்னியாசிகளிடமிருந்து பதிலை பெற முடியுமா? சரி, பட்டினி கிடக்க மனசு இல்லையா? பட்டினி வேணாம்பா, டெஸ்ட் வேணா மாத்திக்குவோம், நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்போம். நான் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுறீங்க. நாங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் உள்ள போய் கிரைண்டிங் ஆகி கழிவு பகுதிக்கு வந்து வெளியே தள்ள வேண்டிய கட்டாயம் வந்துரு. நீங்க மகான் தானே, உள்ள போனதை உள்ளேயே பிரேக் பண்ணி வைங்க பார்க்கலாம், வெளியே வரக்கூடாது. ஆனா என்ன வேணாலும் சாப்பிடுங்க. பிரியாணி வேணுமா? போடு. என்ன பிரியாணி வேணும்? ஹைதராபாத் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி வச்சு தாக்குங்க. சிக்கனா, மட்டனு, வெளுத்து கட்டுங்க, பீஃப், எது வேணும் கேளுங்க. எல்லாத்தையும் வயிறு முட்டை கொடுத்துட்டு மேடையில் உட்காந்துடணும். எந்திக்க கூடாது. 4 நாளைக்கு உட்கார்ந்து பார்ப்போம். அவர் உட்கார்ந்துருக்கலாம், உள்ள இருக்க சரக்கு உட்கார்ந்துருக்குமா? நிரூபித்து காட்டிட்டு நீ பெரியான்னு சொல்லு. இந்த டெஸ்டை செய்ய மாட்டார்கள். மேம்பட்டவர் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்புவார்கள். அருள் வாக்கு சொல்றேன், அவர் என்ன சொல்றதுக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி உனக்கு அது நடக்கும், எதிர்காலத்தில் உனக்கு 4 புள்ள பிறக்கும், உனக்கு பெரிய குபேர வாழ்க்கை அமைய போகுது. சாமியார் அருள் வாக்கு சொல்வார். 10 வருஷத்துக்கு பிறகு நான் பெரிய குபேர வாழ்க்கை வாழ்வேன்னு நீங்க சொல்றீங்கள, அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? இஸ்லாத்தில் வச்சு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்லாத்தில் மனுஷனுடைய அறிவு, அவன் மனுஷன் என்ன செய்ய முடியும் அதைத்தான் எவ்வளவு பெரிய ஆளும் செய்ய முடியும். மனுஷனுடைய எல்லையை தாண்டி, லிமிட்டை தாண்டி எந்த மனுஷனாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது இஸ்லாம் சொல்லும். ஆனால் மற்ற மதங்களில் சாமியார்கள், மத குருமார்கள் மனிதனுடைய சக்தியை தாண்டி பல வேலைகளை செய்ய முடியும் என்று மற்ற மதங்கள் சொல்கிறது. டெஸ்டுக்கு உட்படுத்தினால் இல்லாம போயிடும். 10 வருஷத்துக்கு பிறகு நான் பெரிய குபேரன் ஆயிருவேன்னு சொல்லிடுறிய, எதை வச்சு சொல்ற சொல்லு. அதெல்லாம் இல்லை, எனக்கு கடவுள்கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்கு, ஆக்ஷனு, பத்திரிகையில சாமியார்கள் பல பேர சொல்லுங்க அடுத்து அப்படியே செய்து சரி சொல்லிடுறேன். சரி சரி அப்பா, நீ வந்து இப்படி நடக்குமா, சாமி எனக்கு சொல்லிடுச்சு. நம்மளை பக்கத்தில் உட்காரத்தை வச்சுட்டு கிறுக்க மாதிரி அந்த ஆள் பேசிட்டு இருப்பான். கேட்டா நான் கடவுள்கிட்ட பேசுனேன், சாமி அருள்வாக்கு சொல்லிச்சு, என் மேல சாமி ஆடிடுச்சு. சரி சொல்லு. 10 வருஷத்துக்கு பிறகு உள்ளதை சொன்னல, 10 வருஷத்துக்கு பேக்கில் உள்ளதை எல்லாம் சொல்ல முடிஞ்ச சாமி, ஒரு 10 மணி நேரத்துக்கு பேக்கில் என்ன உண்டு அதை சொல்லுங்க சாமின்னு கேளுங்களேன். 10 வருஷம் ரொம்ப லாங் டைமா இருக்குது, அது வரைக்கும் காத்து கிடக்க முடியாது. சாமியார் வந்து 10 மணி நேரம் கழிச்சு, இப்ப மணி 10, அடுத்து காலையில 10 மணிக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 10-12 மணி நேரம் கேப்ல நான் எதையெல்லாம் சந்திப்பேன். நைட்டு தூங்குவேனா, தூங்க மாட்டேனா, எத்தனை மணி நேரம் தூங்குவேன், எத்தனை மணி நேரம் முழிச்சிருப்பேன், ஒண்ணுக்கு இருப்பானா, கக்கூஸ் போவனா, சாப்பிடுவேனா, சாப்பிட மாட்டேனா, குடும்பம் நடத்துவனா, நடத்த மாட்டேனா, இந்த 12 மணி நேரத்துக்கு சொல்லுங்க சாமி. 12 மணி நேரத்துக்கு குறி சொன்ன சாமியார் இருக்காரா? ஒரு வேலை காட்டுங்க, ஒருத்தன் தேர மாட்டான். ஏன் 12 மணி நேரம் ஆளை பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்கல்ல, 10 வருஷம்னா உட்கார வச்சு சோறா போட முடியும்? தெண்ட சோறு 10 மணி நேரம்னா உட்கார வச்சிருக்கீங்க. உட்காருங்க சாமி, சாப்பாடு கிடைக்கின்றீங்கல்ல, கிடைக்குதா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணி, கிடைக்கணும் போடு செருப்பை கழட்டி. எவன் செருப்படி வாங்கலாம்? அதனால 10 மணி நேரம் சொல்ல மாட்டாங்க, ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. 10 வருஷம் வச்சுக்க, 5 வருஷம் கழிச்சுக்க, 8 வருஷம் கழிச்சு நடக்கும், அப்பம் புள்ள பிறக்கும், இப்ப அது நடக்கும். இஸ்லாம் சொல்லும் அது சொல்ல முடியாதப்பா. 10 வருடம் இல்லை, 10 மணி நேரத்திற்கு பிறகு நடக்கிற காரியத்தையும் எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏன்? மனிதனின் அறிவு பின்னால் நடப்பது என்ன என்பதை சிந்தித்து அறிகிற அறிவு மனிதனுக்கு இல்லை. நடந்ததை பார்க்கலாம், நடப்பதை பார்க்கலாம், இதுதான் நடக்க இருக்கும் என்று எதிர்காலத்தில் நடக்காத விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மனித அறிவு இல்லை. உலகத்திலே உன் அறிவு பெருசா இருக்கலாம்,
ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு பிறகு என்ன நடக்கும் சொல்ல முடியாதப்பா. உலகத்துக்கு இதை அறைகூவல் விடுக்கிறான் இறைவன். நபிகள் நாயகம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களால் மதிக்கப்படுகிற இஸ்லாத்தினுடைய ஒரே அத்தாரிட்டி. நபிகள் நாயகத்துக்கு இறைவன் சொல்லுகிறான், நபியே உலகத்திலே போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? லா அகூலு லகும் இந்தி ஹஸாயினுல்லாஹ் வலா அலமுல் கைப். நீங்கள் போய் மக்களிடத்திலே சொல்லுங்கள், இறைவனின் ஹசானா என்னிடத்திலே இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், மேலும் மறைவான விஷயங்களை நான் அறிந்தவனாகவும் இல்லை. மறைவானது எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லு. அதுலயும் ஒரு தர்க்கம், ஒரு லாஜிக் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்ப நெசமாவே மறைவானது எனக்கு தெரியும் என்றால் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனிய சூ. மறைவானது தெரியும்னா நல்லது அதிகமா செஞ்சுக்குவேன், கெட்டதே ஏற்படாம பாதுகாத்துக்குவேனே. லாபம் எது அதை மட்டும் தேடி செய்வேன். ஏன்னா லாபமும் தெரியும் நஷ்டமும் தெரியும் என்கிற பொழுது நஷ்டத்தை தவிர்த்து லாபத்தை மட்டுமே என்னால் செய்திருக்க முடியுமே. ஆனா எனக்கு நஷ்டமும் வருது லாபமும் வருதப்பா, ரெண்டு நடக்குதே. அடியும் உழுது 4 பேர் வந்து பாராட்டம் செய்யறானே. மறைவானது தெரிஞ்சிருந்தா அடி விழுந்திருக்குமா? பேசிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் கல்லை கொண்டு 10, 12, 15 இந்த ரைட் சைட்ல இருந்து எரிவாருன்னு எனக்கு தெரிஞ்சா மாடு மாதிரி நின்றுட்டு நிற்பேனா? அங்கிருந்து அப்படி கல் வரும்போது தலை கீழே குனிஞ்சிக்க மாட்டேன். இப்படி மக்களுக்கு நீர் சொல்வீராக. இப்படி சொன்ன மார்க்கம் உண்டா? மத தலைவரை யோசித்து பார், ஆராய்ச்சி செய்து பார். தலைவரா இல்லையா, அல்லது பித்தநாட்டக்காரரா, ஏமாற்று பேர் வழியா? யோசனை ஆராய்ச்சி பண்ணு. ஆன்மீகம்னா ஆராய்ச்சி பண்ணு. உலகத்தில் எந்த மதத்திலையும் ஆன்மீகம்னா ஆராய்ச்சி பண்ணாத. ஆராய்ச்சி பண்ணுனா ஆன்மீகம் இல்லைன்னு உலகம் சொல்லும். ஆராய்ச்சி செய்தால் தானடா ஆன்மீகமும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லாம் சரி. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணு, அப்பதான் மனுஷன். அதனால மூளை இல்லாட்டி உன்னை மாடாக்கி இருப்பன, உன்னை கழுதையாக்கி இருப்பன, உன்னை குதிரையாக்கி இருப்பன. மனுஷனாக ஆக்கினதே எதை சொன்னாலும் ஆராய்ந்து பார் என்பதற்குத்தான் உங்களை மனிதனாக்கி இருக்கிறோம். எனவே ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது போன்ற இணை இதற்கு நிகரான சட்டத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியவில்லை. அடுத்து என்ன? ஆன்மீகத்தை பேசுற மாதிரியே உலகத்தையும் பேசு. நடைமுறை வாழ்க்கை இஸ்லாம் பேசுகிறது. நடைமுறை வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்லுது? எல்லாம் சொல்லு. சாப்பாட்டை சொல்லுது, ஆடைகளை சொல்லுது. எதை பத்தி கேட்டாலும் எஸ் ஆர் நோ என்னமா ஒன்று சொல்லும். ஒன்றை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாம் என்று சொல்லும், செய்யக்கூடாது என்று சொல்லும். ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா நோ கமாண்ட்ஸ். அது குர்ஆன்ல கிடையாது, அது இஸ்லாத்துல கிடையாது. உலகத்துல எல்லா மதங்கள்லையும் இருக்கும். சினிமா பார்க்கலாமா, ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்களில் ஈடுபடலாமா? பைபிளை திறந்து பதிலை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதை பார்த்தா செய்யலாம்னு தோணுது, இதை பார்த்தா செய்யக்கூடாதுன்னு தோணுது. என்ன பதில் சொல்ல தெரியலையா? சரி எனக்கு அவனு செஞ்சு சொல்ல போ, இப்படிதான் சொல்ல முடியும். திட்டவட்டமாக தெளிவான செய் என்றோ செய்யாதே என்றோ இப்படி பதிலளிப்பதற்கு உலகத்தில் வேற எந்த வேதங்களும் இல்லை. குர்ஆனில் எல்லாவற்றுக்கும் திட்டவட்டமான தெளிவுரைகள், அனைத்தும் அறிவுபூர்வமான வழிமுறைகள். அதான் கவனிக்கணும். உதாரணமா சாப்பாடு எடுத்துக்கங்களேன். சிலதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாத்தில் தடை இருக்கிறது. எல்லாத்தையும் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது சிலது இருக்கிறது, அந்த பட்டியல் இருக்கிறது. எடுத்து பாருங்க, எதனால சாப்பிடக்கூடாது கேள்வி கேட்கலாம். குர்ஆன்ல கேள்வி கேளுங்க. இதை இறைவன் சாப்பிடக்கூடாதுங்கிறான, ஏன் சாப்பிடக்கூடாது? அதுக்கு உலகம் பதில் சொல்லும், இஸ்லாம் பதில் சொல்லும். குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா வத்தமு வலஹமுல் கன்சீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ். செத்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள், இரத்தத்தை சாப்பிடாதீர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் அறுக்கப்பட்டதை சாப்பிடாதீர்கள், பன்றி இறைச்சியை சாப்பிடாதீர்கள், இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு குர்ஆன் ஒரு பட்டியல் சொல்லு. ரத்தத்தை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா என்ன டேஸ்டாக தானே இருக்குது. இப்போ விந்தணுக்கள் உருவாக வேண்டும், குறிப்பிட்ட ஒரு பகுதியில் விந்தணு உருவாகிறது.
ரத்தம் அதற்குரிய சத்துக்களை தூக்கிட்டு வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து போட்ட உடனே அந்த இடத்துல விந்தணுக்கள் உருவாகும். இப்படி எல்லா பொருட்களும் இந்த ரத்தம் தான் கொண்டு போய் சேர்க்குதா. சேர்க்கிறதோடு மட்டும் இல்லை, சேர்த்துட்டு அந்த பொருள் அங்கே தயாரான உடனே அதில் கழிவு ஏற்படும். நல்ல பொருளை பயன்படுத்தினா கெட்ட பொருள் வரும்ல. இப்போ சுவாசிக்கிறோம், ஆக்சிஜனை உள்ளே இருக்கிறோம், நல்ல காற்று உள்ளே போகுது, நுரையீரலாம் அதை இழுக்கும். ரத்தம் அந்த நல்ல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு பாடி முழுக்க ஓடும். போயிட்டு என்ன பண்ணும்னா நல்ல காற்று உள்ள சுத்துல அழுக்கு காற்றா மாறிடும், கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு மீண்டும் கொண்டு வந்து கிட்னியில் கொண்டு வந்து சேர்த்து விடும். கிட்னி என்ன செய்யும்? அதை சுத்தப்படுத்தும். ஒரு பொருளை ரத்தம் எடுக்கும், அதில் உள்ள கழிவுகளை தூக்கிட்டு வரும், கிட்னியில் கொண்டு வந்து போடும், கிட்னி அதை டயாலிசிஸ் பண்ணும், அதை சரி பண்ணி மீண்டும் சுத்த ரத்தமாக்கி மீண்டும் அதை ஓட விடும். நல்லதும் கெட்டதையும் தூக்கி கொண்டு சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பது ரத்தத்தின் வேலை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு ரத்தத்தை நம்முடைய கிட்னி சுத்தப்படுத்துதுன்னா கிட்டத்தட்ட 1700 லிட்டர் 1700 லிட்டர் ரத்தத்தை நம்ம கிட்னி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. இருக்கிறது கம்மி தான், ஆனால் திரும்ப 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 சுத்தமாகுதா? அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1700 லிட்டர் நாள் ஒன்றுக்கு சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது சுத்தப்படுத்தினா உடல்ல ஓடுற ரத்தம் சுத்தமா ஓடிக்கொண்டு இருக்கிறது. சுத்தப்படுத்துற வேலையை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டிச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு கிட்னி ரெஸ்ட் எடுத்துருச்சு, என்ன நடக்கும்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கிட்னி ஃபெயிலியர் ஆனவருடைய நிலைமை என்ன? உடல் எல்லாம் கருத்து போகிறது, மூச்சு இறைக்க ஆரம்பித்து விடுகிறது, உடல் வீங்க ஆரம்பித்து விடுகிறது. குறிப்பிட்ட 1 நாள் 2 நாள் 3 நாள் கேப்புக்குள்ள டயாலிசிஸ் பண்ணி சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த அசுத்தம் அது வளர்ந்து 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 அசுத்தத்தில் இருக்கிற கிருமிகள் இருக்கிற கிருமி டெவலப் ஆகுது. ரத்தம் அசுத்தமா இருக்குது, அசுத்தத்தில் கிருமி இருக்குது, அந்த கிருமி டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி ரத்தத்தை கெடுக்கிறது, பக்கத்தில் இருக்க சதையை கெடுக்கிறது, மொத்த உடலையும் கெடுக்கிறது, கடைசியில் மனிதனை மரணத்தின்பால் தள்ளிவிட்டு விடுகிறது. யோசிச்சு பாருங்க. சுத்திகரிக்கிற வேலை நடக்கிறதுனால தான் ரத்தம் சுத்தமா இருக்குது. இல்லாட்டி என்னத்துக்கு ஆகிறது? முடிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த உடம்புல நோய் வந்துச்சுன்னா டெஸ்ட் எடுக்கிறாங்களே, என்ன கிருமி இருக்குது, மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. மலம் அழுக்கு, அதுல கிருமி பாக்டீரியா அதிகம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சிறுநீரை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க, அதுவும் அசுத்தம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மலத்தை விட சிறுநீரை விட அதிகமாக டெஸ்டுக்கு எடுக்கப்படுகிற பொருள் எது? ரத்தம் தானே. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க, எழுதி கொடுத்துறாரு டாக்டர். எதுக்கு பிளட் டெஸ்ட் பண்றாரு? பிளட்ல தான் அதிகபட்ச கிருமி இருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய கழிவுகளில் மலத்தில் இருக்கிற கேடுகளை விட, சிறுநீரில் இருக்கிற கேடுகளை விட, கிருமிகளை விட, பாக்டீரியாக்களை விட அதிகமான கேடு ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணனா உடம்புடைய டோட்டல் கண்டிஷன் தெரிந்துவிடும். இப்படிப்பட்ட கிருமிகள் நிறைந்த ஒரு பொருளை மனிதன் சாப்பிட்டால் மனிதனுக்கு கேடு வருமா வராதா? அதனால தான் இறைவன் சொன்னா ரத்தத்தை சாப்பிடாதப்பா, சுத்திக்கிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடக்கூடிய ரத்தம் சுத்தாத ரத்தம், உள்ள இருந்து வெளியில வந்துருச்சு, சுத்தப்படுத்தி வயிற்றுக்குள்ள இறக்கல. நீ வெளியே வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா இருக்குது. சும்மா இருந்தா கிருமி டெவலப் ஆகும், ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தத்தை சாப்பிடுறதும் சரி, ரோட்ல ஓடுற சாக்கடையில குடிக்கிறேன் சரி. சாக்கடை விட கேடு ரத்தம். சாக்கடையா பரவாயில்லன்றலாம், ஏன்னா அதுல கூட நிறைய சத்து பொருட்கள்லாம் இருக்கும். கேடு விளைவிக்காத நல்ல பொருட்களும் சாக்கடைக்குள்ள இருக்கும். ரத்தத்தில் அப்படி சொல்லவே இயலாது. அப்படி கெட்டு போன ரத்தத்தை மனுஷன் தின்னா மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா? மனுஷன் ஆரோக்கியமா இருக்க முடியுமா? உயிரோடு இருக்கலாம், ஆரோக்கியத்தோடு இருக்க முடியுமா? இப்ப இறைவன் தடுத்திருக்கிறானே, எவ்வளவு அற்புதமான சட்டம். யோசித்து பாருங்கள். நெஞ்சு உயர்த்தி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்துல ஆரோக்கிய கேட்டுக்கு என்னடா காரணம் தெரியாம லட்ச லட்சமா ஒவ்வொருத்தரும் கொண்டு கொட்டி குவித்துக் கொண்டு மருத்துவ சேவைகளுக்காக பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிற பொழுது
நம்மையும் அறியாமல் ரத்தத்தை சாப்பிட்டு உடலுக்கு கேடு விளைவித்து ஆரோக்கியத்தை கெடுத்து மருத்துவமனையில் படுத்து நோயாளியாக மாறுவதை தடுக்கின்ற விதமாக ஏற்கனவே அல்லாஹ் ரத்தத்தை சாப்பிடாதே என்று சட்டம் இயற்றி இருக்கிறானே, இதே போன்று மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம் உலகத்திலே எந்த வேத புத்தகத்தில் காரணகாரியத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? காட்டுங்க பார்க்கலாம். சாம்பிளுக்கு தான் ரத்தம், ரத்தத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நிக்கல, சாம்பிளுக்கு சொல்றேன். இது மாதிரி எதை எடுத்தால் பன்றிய திங்காத, ஏன் திங்க கூடாது? மேல்நாட்டுக்காரன் பன்றியை தான் அதிகம் திங்கிறார்கள். அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான நாடுகளில் பன்னிக்கறி இல்லாட்டி சாப்பாடே கிடையாது அவனுக்கு. நம்ம நாட்டில் அரிசி இல்லாட்டி சாப்பாடு இருக்குதா? அரிசி தான் பிரதான உணவு. அது மாதிரி மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் பன்றி இறைச்சி பிரதான உணவு. எதத்தினாலும் உப்பு கண்ட மாதிரி கடிச்சுக்குவான். சாயங்காலம் டீ கொடுக்குறாருனாலும் 2 துண்டு பன்னிக்கறி வறுத்து வாயில போட்டுட்டு டீயை குடிச்சா தான் அவனுக்கு டீ இறங்கு. ஒரு பர்கர் கடையில் போய் பர்கர் வாங்குறானா, ஒரு சாண்ட்விச் வாங்குறானா, சாண்ட்விச்சில் 2 பன்னிக்கறி துண்டு இருக்கணும், இல்லாட்டி இறங்காது. இப்படி பன்றி தான் பிரதான உணவாக சில நாடுகள் உட்கொண்டு வருகிறார்கள். குர்ஆன் சொல்லுது பன்றியை சாப்பிடாதப்பா, அது உங்களுக்கு ஹராமாக்கியாச்சு. மருத்துவர்கள் இன்றைக்கு பதிலளிக்கிறார்கள் பன்றியை சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை. அதில் இருக்கிற புழுக்கள் எவ்வளவு சூடு பண்ணாலும் சாகாத புழு. திரிகூரா திச்சுராசிஸ்னு ஒரு புழு ஒன்று இருக்கிறது. புழுவுக்கு பேர் வச்சிருக்கிறான். பேருக்கெல்லாம் அர்த்தம் கேட்காது, என்னமோ பேரை வச்சுக்கிட்டாங்க. திரிகூரா திச்சுராசிஸா அது பேர். என்னப்பா இந்த புழு வேலை என்ன செய்யும்? எவ்வளவு அதிகபட்ச வெப்பத்தை கொடுத்தாலும் இந்த புழு சாவதே இல்லை. இது எங்கே இருக்கிறது? பன்றி இறைச்சியில் இருக்கிறது. பன்றியை சாப்பிட்டவன் இந்த புழுவினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவு ஏன் நம்ம நாட்டில் எடுத்துக்கங்களேன், இதய நோயாளிகள் இருக்கிறாங்க. நோயெல்லாம் நிறைய வந்துருச்சுல புதுசு புதுசா. இதய நோயாளிகளுக்கு டாக்டர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அட்வைஸ், எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க, ஏன்னா கொழுப்பு சத்து ஜாஸ்தி. ஆட்டு இறைச்சி சாப்பிடாதீங்க, மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்க, அதெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தி. ஏற்கனவே இதயத்தில் பிரச்சனை, கொழுப்பு கூடுச்சுன்னா வாழ்வு போய் அடைச்சிக்கிடும், கடைசியில் பெரிய பிரச்சனையா போயிடும். இனி இதய நோயாளிகள் சாப்பிடாதீங்க, கொழுப்புள்ள பொருட்களை சாப்பிடாதீங்க சொல்லிட்டாங்களா? சாப்பிட்டா பெரிய அளவில் பிரச்சனை ஆயிரும், திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு மண்டையை போட்டுருவியே, பயங்காட்டியாச்சா? சரி, இந்த ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி திங்கக்கூடாதுனாங்களே, அதில் அப்படி என்ன கொழுப்பு இருக்குது? ஆட்டு இறைச்சியை டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினால் 1 கிலோ இறைச்சியில் 170 கிராம் கொழுப்பு, 17%. 170 கிராம் 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற மொத்த கொழுப்பு சத்து 170 கிராம். மாட்டுக்கறி எடுத்துன்னு வச்சுக்குவோம், வெறும் 5 கிராம். 1 கிலோ மாட்டுக்கறியில் 50 கிராம் தான் கொழுப்பு சத்து. ஆட்டில் கூட இருக்குது, மாட்டில் கம்மியாக இருக்குது. 1 கிலோவுக்கு 50 கிராம் இருக்கிற மாட்டுக்கறியை தின்றாத, 1 கிலோவுக்கு 170 கிராம் இருக்கிற ஆட்டுக்கறியை தின்றாத என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் பன்றி இறைச்சியில் கொழுப்பு எவ்வளவுன்னு பார்த்தா 1 கிலோவுக்கு 1/2 கிலோ கொழுப்பு. 50 கிராம் இல்லை, 100 கிராம் இல்லை, 200 கிராம் இல்லை, 500 கிராம். 1000 கிராம் எடை போட்ட 500 கிராம் கொழுப்பு. ஏன்னா 50 கிராம் கறியை திங்கக்கூடாதுன்னா 1/2 கிலோ கறி எப்படியா திங்கிறது? கேடு விளைவிக்காதா? அதனால தான் இன்றைக்கு இதய நோயாளிகளுடைய எண்ணிக்கை உலகத்திலே எங்கே அதிகம் இருக்கிறது, ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறவருடைய எண்ணிக்கை எங்கே அதிகம் இருக்கிறது என்று தேடி பார்த்தால், ஆராய்ச்சி செய்தால் பன்றி இறைச்சியை அதிகமாக உட்கொள்ளக்கூடிய மேற்கத்திய நாடுகள் தான் இதய நோயாளிகளின் கூடாரம். மனுஷனுக்கு இன்னைக்கு தெரியுது, ஆனால் இறைவன் தடுத்தான். திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். இந்த நபி என்ன செய்வார் தெரியுமா? எது நல்லதோ அதை உங்களுக்கு அனுமதிப்பார், எது கெட்டதோ அதை உங்களுக்கு தடுத்து விடுவார். உனக்கு கேடு செய்யறதை இஸ்லாம் அனுமதிக்காது.
நீதான கெட்டு போறன்னு கூடாது. இறைவன் படைத்த இறைவன் படைக்கப்பட்ட மனிதனுக்கு வழிகாட்டுவது இறைவனின் கடமை. அந்த இறைவன் உனக்கு வழிகாட்டுவான், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடலாம் ஏன் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? எவ்வளவு அற்புதமான மார்க்கம். நம்மையும் அறியாமல் நாம தப்பு செஞ்சிடக்கூடாது, நமக்கும் தெரியாம நம்ம கேடு விளைவிச்சுக்க கூடாது என்கிற அளவிற்கு இஸ்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை அக்கறை காட்டுகிறதே. எப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்தை நாம பெற்றிருக்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய சிறப்புகள் இவ்வளவு, எதை எடுத்தாலும் இப்படி. உணவு பழக்க வழக்கத்தில் அப்படியா, நடைமுறை வாழ்க்கை சட்டத்தை எடுத்துக்கங்க, அது அதை விட சூப்பராக. எதை எடுத்தாலும் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி. எந்த அளவுக்கு நடைமுறையில் எத்தனையோ சிக்கல்களை சமுதாயம் சந்திக்கிறது. இன்னைக்கு கூட 6 மாசத்துக்கு நடந்த பிரச்சனைக்கு நேத்தைக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தி அதுதான். என்ன செய்தி? கடந்த வருடம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி நாட்களில் நடைபெற்ற டெல்லியில் மருத்துவ மாணவி கற்பழிப்பு வழக்கிற்கு சிறார் நீதிமன்றம் தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? அதுல ஈடுபட்ட பையன் ரொம்ப சின்ன பையனா இருந்தான், 17 வயசும் 6 மாசமும் 4 மாசமும் ஆச்சு. அதனால பையன் சின்ன பையன், அதுக்காக வேண்டி அவனுக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். சிறார் நீதிமன்றத்தில் அந்த பையனுக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு. கற்பழிப்பு வழக்கு இதுதானே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஹாட் டாபிக்ல ஜனாதிபதி மாளிகை முற்றுகை, டெல்லியே பரபரப்பு. எந்த பத்திரிகை எடுத்தாலும், எந்த தொலைக்காட்சி சேனலை திறந்தாலும் அனைத்திலும் லைவ் ஷோக்கள், வாத பிரதிவாதங்கள், தனிநபர் கமிஷன், வர்மா என்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு கமிஷன், அந்த கமிஷனை அமைத்து அவருக்கு எல்லாரும் ஆலோசனை சொல்லுங்க, கற்பழிப்பை நம்ம நாட்டில் இருந்து நிப்பாட்டுறது எப்படி. அதுக்கு அவர் சொல்றார், எனக்கு வந்த ஆலோசனைகள் எத்தனை தெரியுமா? 60,000 ஆலோசனை வந்திருக்குது. மொத்தத்தில் கற்பழிப்பை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நாட்டு மக்களிடத்தில் கேட்டபோது எனக்கு வந்த ஆலோசனையின் எண்ணிக்கை 60,000 ஆலோசனை வந்திருக்கிறது. இந்த 60,000 ஆலோசனையை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு பெரிய ரிப்போர்ட்டையும் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டார். புதுசாக என்னெல்லாம சட்டமும் ஏற்றுனாங்க, வன்முறை தடுப்பு சட்டம் என்னெல்லாம சொல்லப்பட்டுச்சு. சரி, இப்போ பிரச்சனை என்ன? முதல்ல நம்ம நாட்டில் 2012ஆவது வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி திடீர்னு ஒருத்தன் டெல்லியில் ஒரு 5 காமுகர்கள் கூடி ஒரு பெண்ணை ஃபர்ஸ்டா கற்பழிச்ச நிகழ்ச்சி அப்பதான் நடந்துச்சா? அதுக்கு முன்னாடி அத்தனை நடந்துச்சு, அதுக்கு பிறகு நடந்துகிட்டே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன தீர்வை கண்டீர்கள்? உலகம் முழுக்க இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்தியா மட்டுமா? பாகிஸ்தான்லையும் பஞ்சாயத்து, பங்களாதேஷ்ல பஞ்சாயத்து, எந்த நாட்டில் இல்லை, அமெரிக்காவில், ஐரோப்பாவில் எங்க எடுத்தாலும் இந்த பெண்களுடைய கற்பை, அவருடைய உயிரை பாதுகாப்பது அரசாங்கம் தலையை பீத்துக் கொள்கிற வேலையாக இருக்கிறது. எவ்வளவோ சட்டம் போட்டு பார்க்கிறார்கள், திட்டமிட்டு பார்க்கிறார்கள், கற்பழிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? காரணம் என்ன? சரியான தீர்வு இல்லை. பிரச்சனைகளை தீர ஆராய்ந்து சிந்தித்து சொல்லக்கூடிய முழுமை பெற்ற அறிவு மனிதனுக்கு இல்லை. இதற்கு தீர்வு சொல்லக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரே அதிகார மையம் உலகத்தை எல்லாம் படைத்தாளுகிற ஏக இறைவனின் அதிகார மையம் மட்டும்தான். அவன் சொல்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பாரு. இஸ்லாம் இதற்கு தீர்வு சொல்கிறது. அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கற்பழிப்பு நடக்குமா? பெண்களை இஷ்டத்துக்கு கொலை பண்ணுவார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்க, இந்த வழிப்பறி, கொள்ளை இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல ரொம்ப இருக்குதே, எப்படி அதை சரி பண்ண போறிய? நபிகளார் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், அதி, அவர் பேர் அதி இப்னு ஹாத்திம். அவர் சொல்றாங்க, யா அதி, இந்த ஆழத்திற்கு ஹயாத், நான் சில சட்டங்களை நடைமுறைப்படுத்த போறேன்பா, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினதுக்கு பிறகு காலம் மாறும்.
ஒருவேளை உனக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீட்டிச்சு கொடுத்திருந்தால், நீ உயிர் வாழ்ந்தால், லதரையன்னல் ஐனத தர்தஹிலு மினல் ஹீரத்தி ஹத்தா ததூஃப பில் கஅபா, ஒரு ஒட்டகச்சிவிங்கியின் மீது ஒரு பெண்மணி அமர்ந்து ஹீரா என்ற ஊரிலிருந்து புறப்பட்டு காபத்துல்லாவை வந்து அடைந்து அல்லாஹ்வின் ஆலயத்தை தரிசித்து விட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்ப செல்வார். லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டா, எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எவனும் என்னை வெட்ட மாட்டான், எவனும் என்னை கொல்ல மாட்டான், எவனும் என்னை பாலியல் சீண்டல்களில் ஈடுபட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு ஹீராவில் புறப்பட்டு காபா வரைக்கும் வந்து திரும்புகிற காலம் ஒன்று ஏற்படும். நபிகளார் அறைகூவல் விட்டார்கள். இது ஏதோ நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் விடுற அறைகூவல் மாதிரி இல்லை, நம்ம தலைவர்கள் அறைகூவல் விடுகிறார்கள். தீவிரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். யாரு? பிரதமர் பேசுவார், ஜனாதிபதி பேசுவார், சுதந்திர தின உரையில் உரை நிகழ்த்தினார் பிரதமர், பத்திரிகையில் வரும். தீவிரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு எப்படி பேசுவார் தெரியுமா? குண்டு துளைக்காத மேடைக்குள்ள நின்று பேசுவார். அவரை யாரும் சொல்லிடக்கூடாது. இப்படி எத்தனை சவடால்கள். நம்ம தமிழகத்து முதலமைச்சர் பதவி ஏற்றாங்க. ஏற்ற அன்னைக்கு முதல் உரை என்ன உரை தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அதிமுக அரசு, ஜெயலலிதாவின் அரசு பொறுப்பேற்றிருக்கிற இந்த நிமிடத்தில் தமிழகத்திலே இருக்கிற கொள்ளையர்கள் எல்லாம் ஆந்திராவிற்கு ஓடிவிட்டார்கள். மறுநாள் காலையில் பத்திரிகையில தலைப்பு செய்தி, சென்னையில் இருக்கிற பிரபல வங்கியில் 26 லட்சம் கொள்ளை. முத நாள் ஆந்திராவுக்கு போயிட்டானா, மறுநாள் பிளைட் பிடிச்சி வந்து பேங்க்ல கொள்ளை எடுத்துட்டு போயிட்டானா. இது சவுடாலு, சும்மா மக்களை உசுப்பேத்துறதுக்கு. நபிகள் நாயகம் அப்படியா? உயிரோடு இருந்தனா ஒரு பொம்பளை இப்படி பயம் இல்லாம வருவான்னு சொன்னாங்களே, வாய்ச்சவடாலா? அந்த மனிதர் அதியவர்களே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு ஆயுளை நீட்டித்து கொடுத்தான், அப்படி ஒரு நிகழ்ச்சி எனது கண்களால் என் வாழ்நாளிலே நான் கண்டு அனுபவித்து விட்டேன். அந்த மாதிரி ஒரு அமைதி, பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே, எப்படி செய்ய முடிந்தது? இறைவன் அருளிய சட்டம் அது. இது இப்படி செய்ய எவன் கற்பழிக்கணும் நினைப்போறதுன்னு பார்ப்போமே. எப்படி செய்ய சொன்னார்கள்? 2 தீர்வு. ஒன்று, திட்டமிட்டு காரியமாற்றக்கூடிய காமுகர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்வு. இன்னொன்று, சூழ்நிலையின் தாக்கத்தால் கெட்டு போகிற மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்வு. திட்டமிட்டு செய்யறவன் என்ன செய்யணும்? கடுமையான தண்டனை வழியாக சீர்திருத்த வேண்டும். பிளான் போட்டு யோசிச்சு, அந்த பொம்பளை அங்க போறா, பின்னாடியே போவோம், வேலையை முடிச்சிருவோம், இப்படியாக பிளான் பண்ணி செஞ்சாமனா அவன் நல்லவன் இல்லை. அவனுக்கு புத்தி பாடம் புகட்டணும்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். அது மாதிரி 4 பேரை முச்சத்தில் நிப்பாட்டி தலையெடு, தூக்கு தண்டனை கொடு, மரண தண்டனை கொடு. நினைப்பு வருமா? பொம்பளைல பார்த்த உடனே ஆசை வருமா? வேணாண்டா. எதுக்கு வம்பு? இன்றைக்கு உலக நாடுகளிலேயே சவுதி அரேபியாவில் இது போன்ற வழக்குகள் மிக குறைவாக நடக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்லுகிறார்கள். அங்கேயும் நடக்குது, ஆனா கம்மி, உலகத்திலே ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த அளவுக்குன்னா, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் துக்ளக் பத்திரிகையில சோ எழுதுகிறார். இஸ்லாத்தை பத்தி என்ன எழுதுவார் நல்லா தெரியும். அந்த சோ எழுதுறாரு, உலக நாட்டிலேயே ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற கற்பழிப்பு வழக்குகளுடைய ரேஷியோவை எழுதி கொண்டே வந்து அதுல இந்தியாவை ரொம்ப கம்மி, இந்தியாவை விட கம்மியா நடக்கிற நாடுன்னு சொல்றதா இருந்தா இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற அரபு நாடுகளில் அது கம்மி. சொன்னது யாரு? துக்ளக் சோ சொல்றார். அம்மாவுக்கு உலகரம், மோடியை பிரதமர் ஆக்குறதுல பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற சோ சொல்றாரு, உலகத்திலேயே இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அரபு நாட்டிலே கம்மி. ஏன் கம்மி? வெள்ளிக்கிழமை இது மாதிரி எவனா செஞ்சாமனு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுது முடித்து விட்டு வெளியிலே வருகிற மைதானத்திலே நிறுத்தி வைத்து கத்தல்லாம். அதுக்குன்னே ஆளை சோறு போட்டு வளர்க்குது சவுதி கவர்மெண்ட். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவார். ஆளை பார்க்கவே பயங்கரமா இருக்கும். வாழை வச்சுதான் சும்மா வெளியே தெரியாம தலையில முண்டாஸ்டிக் போட்டு 2 அதிகாரிக்கு முன்னாடி மரண தண்டனை நிறைவேற்றி பாடியை கொடுத்து விடுறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பார்,
வாழை கொண்டு கழுத்தில் வைப்பார். கழுத்தில் வச்சு அறுக்கிறதெல்லாம் கிடையாது, ஆட்டை இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. அப்படி வைப்பாரு, தலை வாலில் வந்துடும். திரும்ப தூக்கி உடம்புல வச்சு ஒரு தையலை போடு, அடக்கம் பண்ணு. பார்த்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, யாராவது அது மாதிரி அந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தா கேட்டு பாருங்க. பார்த்துவிட்டு 10 நாளைக்கு சோறு இறங்கலாங்கம்மா. இவனை கொல்லல, இவங்க அத்தா அம்மாவை கொல்லல, எவனையோ கொல்றாங்க. பார்த்துட்டு வந்தான், 10 நாளைக்கு சோறு தண்ணி இறங்கல. நினைப்பு வருமா? அடுத்த பொம்பளையை பார்த்து சிந்தனை மாறுமா? வேணாண்டா, ஒம்புடா. இதை நடைமுறைப்படுத்து. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. இந்த தீர்வை எந்த மதம் சொல்கிறது? கேள்வியாவான். எந்த மார்க்கம் சொல்கிறது? எந்த வேதம் சொல்கிறது? இந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி குற்றங்களை குறைத்து காட்டுகிறோமே, கண்ணுக்கு எதிரில் காட்டிக் கொண்டு இருக்கிறோமே. இது ஒரு சாராருக்கு. இன்னொரு சாராரு சூழ்நிலை சந்தர்ப்பவசத்தால் தடுமாறுகிறவர். என்ன சந்தர்ப்பம்? பொம்பளையில கொஞ்சம் தலுக்கி நலுக்கி நடந்துச்சுன்னா நல்லவனாத்தான் போய்கிட்டே இருப்பான். இவனை ஒழுங்கா போவிட மாட்டா சில பொம்பளை. அவன் போற போக்கு இவன் அந்த பக்கம் என்னத்தை திருப்பினாலும் தலை ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிங் மாதிரி இப்படியே திரும்புது. என்ன பண்றது? அந்த லட்சணத்தில் ட்ரெஸ்ஸு கவர்ச்சிகரமாக உடல் அங்கங்களை தெரிகிற மாதிரி எடுத்து போட்டுட்டு போனா நல்லவனும் கட்டு தான் போவான். அப்ப இவளுக்கு என்ன இங்க பிரச்சனை? அவன் இல்லை, அவள் தான் பிரச்சனை. நீ ஒன்ன பொத்திக்கிட்டு போமா, அவனுக்கு எடுத்தது நீ அவனுக்கு எடுத்தவா பிடிச்சி விட்டான், தொட்டு விட்டான்னா வேற ட்ரெஸ் மட்டும் அந்த லட்சணத்தில் போட்டுக்கிட்டு ஜனாதிபதி இந்த கற்பழிப்பு வழக்கு ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்ட பொழுது காட்டப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆர்ப்பாட்டத்தில் மரண தண்டனை கொடு அப்படின்னு கூவி ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறா. 18 வயசு, 20 வயசு, 22 வயசு பிள்ளைங்க எல்லாருமே போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். பங்கெடுக்கிற மாணவிகளுடைய டிஷர்ட்ல ஃப்ரண்ட்ல பேக்ல போடப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தா டச் மீ, கிஸ் மீ. நீ டச் மீ அவன் டச் பண்ணிட்டான், அவனை டச் பண்ணிட்டான். போட்டுட்டு வந்து நீ வழி எடுத்தது நீ, காரணம் நீ. கடைசியில் தொட்டு விட்டான், வச்சு போட்டு தொடத்தான் செய்வான். வேற ஊர்ல இருக்கும் போற சாமியாரா? ஆம்பளை தானே. சாமியார்னா அதை விட டேஞ்சர். ஆம்பளைன்னா ஆம்பளையா தான் இருப்பான், பொம்பளைன்னா பொம்பளையா தானே இருப்பாங்க. ஆண்மை இல்லாத ஆண்மை உலகத்திலேயே இருக்கிறான். அப்ப அந்த தீர்வு பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அதை பண்ணுங்க. தீர்வு சொன்ன 60,000 கூப்பிட்டு தீர்வு சொன்னான்னு சொன்னாங்களே, என்னடா தீர்வுன்னு பார்த்தா பத்திரிகையில் வருது. ஆந்திரா கமிஷனர் தீர்வு, கல்லூரி மாணவிகள் பாலியல் குற்றங்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு சொல்லப்பட்ட தீர்வு. என்ன தீர்வு? ஆளுக்கு 50 கிராம் மிளகாப்பொடி பாக்கெட் கமிஷனர் விநியோகம். கூமுட்டைகளை கமிஷனராக போடணும்னு ஆந்திராவில் முடிவெடுத்துறாங்களோ என்னவோ தெரியல. வேற என்ன சொல்றது? மிளகாப்பொடி கொண்டு போனா நீ மிளகாப்பொடி கொண்டு வருவேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் அதுக்கு தகுந்த சேஃப்டியோடு வந்தா என்ன செய்வேன்? ஃபுல் கவர் கண்ணாடி போட்டு வந்தோம்னா அள்ளி போடு, இருக்கிற பூரா அள்ளி தலையில கொட்டு, எல்லாத்தையும் கொட்டி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்பான். அந்த பக்கம் மும்பையில் அவங்க அங்க இருந்துக்கிட்டு நம்ம யாரு பால் தாக்கரே குரூப் அவங்க நாங்க தீர்வு. என்ன தீர்வு? எல்லா பொம்பளைக்கும் ஒரு கத்தி கொடுத்துருவோம். கத்தியை வச்சுக்கிட்டா பாதுகாப்பா. இருக்கிற கத்தி எடுத்து சுத்த தெரியணுமே. ஓன் கத்தி எடுத்து ஓங்கத்துல வச்சா அவன் ஆடிக்கிட்டே கத்தியை உருவுறதுக்குள்ள இவன் உருவிடுவான். கடைசியில் வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். கத்தியை கொண்டு போனான்னா, கத்தி இல்லாட்டி கூட தப்பிச்சு வழி இருக்கு. கத்தியை கொண்டு போனா அதை வச்சுக்கிட்டு மிரட்டி ரொம்ப சிம்பிளா வேலையை முடிச்சிருவான். தீர்வா இது? ஏன்னா ஒரு வீட்டில் நெருப்பு புகை கப்ப கப்பன்னு எரியுது. தீர்வு சொல்லலான்னு கேட்டா கண்ணாடி எடுத்து போட்டுக்க, கண்ணு எரியாதுங்கிறான். இதான் தீர்வு? நெருப்பு அணைக்கிற தீர்வை சொல்லு. கண்ணாடி தீர்வு தான், மறுக்கல. நெருப்பு அணைச்சிட்டா புகையே இல்லையே. கற்பழிப்புக்கு தீர்வு சொல்லு. எப்படிப்பட்ட தீர்வு? அது இனிமேல் வரக்கூடாது, அப்படி தீர்வு. பெண்ணை ஒழுக்கமாக நடக்க சொல்ல, அப்படி தீர்வு. அதையும் மீறி நடந்தால் அவனுக்கு உயிர் வாழுகிற தகுதி இல்லை என்று சொல்லி தீர்ப்பு கூட, அப்படி தீர்வு. இப்படிப்பட்ட தீர்வை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னால் கடைசியில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு பையன் வயசு 18 வயசு ஆகல, அதனால 3 வருஷம் ஜெயிலு.
18 வயசு ஆகலைன்னா என்னடா, இருக்கிற வேலை செஞ்சதுலேயே ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா தாக்குதலில் ஈடுபட்டான் அவன் தான். மற்றவன்லாம் தப்பு செஞ்சதோட விட்டுட்டான். இந்த 17 வயசு பையன் என்ன பண்ண தெரியுமா, கம்பி எடுத்து வயிற்றுல குத்தி குடலை கிழிச்சான இவன் தான் செஞ்சிருக்கான். இவனுக்கு தான் 3 வருஷம் தண்டனை. என்ன அழகான தீர்வுடா. நாடு உருப்பட்டுரும். இந்தியாவில் கற்பழிப்பெல்லாம் ஒழிஞ்சு மக்கள்லாம் பெண்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்துருவாங்க. இந்த ஆட்சியும் இந்த சிந்தனையும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வழிகாட்டுதலும் இருந்தால் செஞ்சிருக்க ஆள் யாருன்னு சின்ன பிள்ளைன்னா என்ன பச்சை பிள்ளை 4 வயசு பிள்ளையா? சின்ன பிள்ளை என்ன சின்ன பிள்ளை, விவரம் தெரியாது 2.5 வயசு பால் குடிக்கிற பப்பாவா? இம்மா பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறான், அதை வச்சு தீர்மானிக்க வேண்டாமா பெரிய பிள்ளைன்னு? சரி, வேலையை வச்சாவது புத்தி வரணும்லங்க. என்ன வேலை செஞ்சிருக்கிற? இது சின்ன பிள்ளை வேலை செய்யற வேலை இல்லை, பெரியாள் வேலையை செஞ்சிருக்கிற. இப்ப பெரியாள் கொடுக்குற தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறது. இப்படி அரசியலை எப்படி கொண்டு செல்வது, அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு உலகத்தில் எந்த மதத்திலேயும் மார்க்கத்திலேயும் இல்லை. அப்ப இதை பின்பற்றினால் சமூகத்திலே அமைதி, இதை பின்பற்றினால் உடல் ஆரோக்கியத்திலே அமைதி, இதை பின்பற்றினால் ஆன்மீகத்திலே அமைதி. இப்படி எல்லா விதத்திலும் மனிதனை அமைதி என்பால் அழைத்து செல்லக்கூடிய இடையில்லா மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை வைத்திருக்கிற நாம் அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? கேள்விதான். வெறுமனே பெருமை பேசுறதுக்கு இல்ல. எல்லாத்திலும் இவ்வளவு டாப்ல இருக்குத, டாப்ல நிற்கிற இஸ்லாத்தை முஸ்லிம்கள் அதே நிலையில் வைத்து பேணி பாதுகாத்து கடைபிடிக்கிறோமா? ஆன்மீகத்தில் ஏமாறக்கூடாது இஸ்லாம் சொல்லுச்சு. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ற பெயரால் ஆன்மீகத்திலே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே, இது இஸ்லாமா? ஊருக்கு ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிட்டு அவுலியாக்களே, நாதாக்களே, மகான்களே, மஸ்தான் வலியுல்லாக்களே, சாவுலமீது பாஷாக்களே, அவர்கிட்ட போய் கேட்கிறீங்க, அவர் காது கேட்குமா? உயிரோடு இருக்கிற மனுஷனா இருந்தாலும் கூட அவன் காது கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டி காது கேட்காது. ஆனா செத்து போனவருக்கு காது கேட்கும் நம்புறீங்கள? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான அணுகுமுறையா? உயிரோடு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாரு. இங்க இருந்து கூப்பிடுவீங்களா? இப்ராஹிம் 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 பிலா, பக்கத்துல போய் கூப்பிடு. தூரத்துல இருந்து கூப்பிடுற எப்படா காது கேட்கும்னு சொல்லுவோம்ல. காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு எப்பா அப்துல் காதர் பின்னாடி நின்று கூப்பிட்டா பக்கத்தில் என்ன செய்வான்? ஏடா லூஸ், அவனுக்கு தான் காது கேட்காதுன்னு தெரியுமில்ல. பின்னாடி நின்று அப்துல் காதருங்க, முன்னாடி போய் தொட்டு கூப்பிடு. ஏன்னா மனுஷனுடைய கெப்பாசிட்டி அப்படித்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்த அறிவாளி, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கலாட்டி அறிவில்லாத முட்டாளு. நான் கேட்கிறேன், இறந்து விட்டு அடக்கம் செய்யப்பட்ட பெரியார்கள், அவுலியாக்கள், மகான்கள் என்கிறீர்களே, அவர்களுடைய நிலை என்ன காது கேட்குமா? காது கேட்காது, கண்ணு பார்க்காது, மூக்கு சுவாசிக்காது, இதய ரத்தத்தை பம்ப் பண்ணாது, மூளை சிந்திக்காது, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணது பிறகுதானே தூக்கி அடக்கம் பண்ணிய. அடக்கம் பண்ண பிறகு திடீர்னு எப்படி காது கேட்க ஆரம்பிச்சது? கேட்டா உடனே அவுளியாக்கள் அப்படி சொல்லாதப்பா, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறாங்கன்னா உயிரோடு இருக்கிற எதுக்கு உள்ள போச்சு வச்சு எடுறா வெளியே? உயிரோடு தானே இருக்கிறான், நல்ல மனுஷன். அதுல வேற ஒரு அயோக்கிய பெயரா இருந்தா கூட போய் தொலைகிறான்டா, எம்மா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான், உள்ள வச்சு மண்ணலி மூடுன்றலாம். மூடி போட்டிருக்க ஆட்கள்லாம் அயோக்கியர்களா உங்கள் பார்வையில்? எங்களுக்கு தெரியாது, நல்லவங்களாம் இருக்கலாம், கெட்டவர்களாம் இருக்கலாம், மறுமையில் அல்லாஹ் ஜட்ஜ் பண்ணுவான். ஆனால் நீங்கள் சொல்வதின்படி நல்லவர்கள் தானே, அந்த நல்லவர்களை ஏன் உயிரோடு உள்ளே வைத்திருக்கிறீர்கள்? வெளியிடுங்க. மக்களுக்கு நல்ல பல அறிவுரைகளை சொல்லுவாரு. அப்படி சொன்னா அது எப்படி பாங்கிறீங்கள? அப்ப அறிவை பயன்படுத்துங்க. ஆன்மீகத்தில் அறிவை இழந்து கொண்ட ஆன்மீகம் கிடையாது. இஸ்லாத்தில் அறிவை அடகு வைத்த ஆன்மீகம் கிடையாது. ஒரு பொருளுக்கு என்ன மதிப்பு உண்டு, ஒரு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் உண்டு, அதை தாண்டி உலகத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாது. தர்கால போய் தாயத்து கட்டிக்க, தகடு கட்டிக்க, கயிறு தொங்க விட்டுக்க. தாயத்தை தொங்க விட்டா நோய் குணமாயிரும். டெஸ்ட் கொடு, இந்த தாயத்து என்ன, அதில் இருக்க மெட்டீரியல் என்ன, அதுக்கு இந்த நோய்க்கு சம்பந்தம் என்ன, நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த தாயத்துக்கு இருக்கிறதா, கயிறுக்கு இருக்கிறதா, அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பதிலளிக்க முடியுமா? அப்ப மற்றவர்கள் ஏமாறுகிறார்கள், மற்ற மதங்களில் ஏமாற்றுகிறார்கள், அப்படியெல்லாம் சொல்லும் போது முஸ்லிம்களுக்கு இனிக்கிறது. ஆமையா, இஸ்லாம் தான் ஆன்மீகத்தில் ஏமாற முடியும். இங்க தர்கா கட்டி ஏமாத்துறிய, பாத்தியாவதி ஏமாத்துறிய,
கத்தம் ஓதி ஏமாத்திரிய. பிறரை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் நம்மை பரிசீலிக்க வேண்டும். நம்ம கரெக்டமா இருக்கிறோமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்றோமா? ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயமான நிலை இது. அதை நீங்க இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு இப்படி மேடை போட்டு இஸ்லாத்தை சொல்லி புரிய வைத்து பேச வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கை பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பாடம் நடத்தும். இஸ்லாம் எவ்வளவு சூப்பர்னு ஓடி வருவான். இன்னைக்கு எவனும் வர மாட்டேங்கிறான். உங்களை பார்த்துட்டு குர்ஆனை படித்து விட்டு வருகிறார்கள், இஸ்லாத்தை படித்து வருகிறார்கள். உங்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தின் பால் எத்தனை பேர் வருகிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை பார்த்தால் அவங்க அங்க இருக்கட்டும், நம்ம இங்க இருப்போம், ரெண்டும் ஒண்ணு தானே. என்ன வித்தியாசம்? நம்ம நிக்க வச்சிருக்கோம், அவங்க படுக்க போட்டிருக்காங்க. நாம சிலையை வச்சிருக்கோம், அவங்க கபரை வச்சிருக்காங்க. நாம சப்பரம் தூக்குறோம், அவங்க சந்தன கூடு தூக்குறாங்க. அவ்வளவுதானே. நம்மை பார்த்து என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தை பற்றி நபிகளார் காட்டிய அந்த காட்சி என்ன தெரியுமா? இஸ்லாம் தூய்மையானது, தனித்துவமானது என்பதை ஒவ்வொரு நிமிடத்திலேயும் வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். இஸ்லாம் வேற, மற்ற மதங்கள் வேற. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் வேற, மற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர் வேற. பார்வையில, பேச்சில, தோற்றத்துல, நடவடிக்கையில அனைத்திலையும் டிஃபரெண்ட் தெரியணும். தாடி வைக்க சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? தாடிய வச்சுட்டு போன்னு சொல்லல, சொல்லும் போதே காரணத்தை சொன்னார்கள். ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள். அவ்ஃபிருல் லிஹா வஅஹு ஷவாரிப, மீசையை கத்தரித்து தாடியை வளருங்கள். அவன் மீசையை வச்சுக்கிட்டு தாடியை சிரைச்சிடறான். உன்னை பார்த்தா டிஃபரெண்ட் தெரியும். உன் மீசையை கட் பண்ணி தாடியை வை. ஏன்? தோற்றத்தில் வித்தியாசம். நரைமுடிக்கு சாயம் பூசுங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஏன்? காரணத்தை சொல்கிறார்கள். ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவன் நரைமுடிக்கு சாயம் பூசக்கூடாதுங்கிறான், நீ பூசு, உன்னை பார்த்த உடனே தெரியணும்பா வித்தியாசம். அப்ப அனைத்து செயல்களிலும் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். வழிபாட்டில் அப்படி டோட்டல் சேஞ்ச். சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மறைகிற நேரம், சூரியன் நடுவுச்சியில் இருக்கிற நேரம் நீங்கள் இறைவனை வெளிப்படாதீர்கள் என்றார்கள். தொழாதீர்கள். தொழுதா என்ன? எந்த நேரத்தில் தொழுதா என்னங்க? சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுதுட்டா இறைவன் இல்லைன்னு ஆயிருமா? அல்லது இறைவனுக்கும் இல்லைன்னு ஆயிருமா? ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? மற்றவங்க எல்லாம் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வணங்குறாங்க, நீங்களும் வணங்குனீங்கன்னா அவன் செய்யற மாதிரி நீ செய்யற ஆயிரும். சூரிய நமஸ்காரம் சூரியன் உதிக்கும் போது செய்வான், நீ தொழுதுகிட்டு இருந்தா நம்ம சூரியனை கும்பிடுற மாதிரி அவங்களும் இந்த நேரத்தில் கும்பிடுறாங்க நினைத்து விடக்கூடாது. டிஃபரெண்ட் காட்டு. ஒவ்வொன்றிலும் வேறுபாடு. எதை எடுத்தாலும் நீ வேற, நான் வேற. உன் வழிபாடு வேற, என் வழிபாடு வேற. உன் பேச்சு வேற, என் பேச்சு வேற. உன் நாணயம் வேற, என் நாணயம் வேற. அனைத்திலையும் தெளிவான வித்தியாசத்தை காட்டுமாறு கற்றுத்தந்த மார்க்கத்தில் நீயும் ஒண்ணு, நானும் ஒண்ணு. நீ எதை செய்யறிய, நானும் அதான் செய்யறேன். உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நீனும் நானும் ஒரே குட்டதான், அதுல ஒரு மட்டை தான். அதை காட்டுவதற்கா இஸ்லாம்? சிந்திக்க வேண்டாமா? அப்ப எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். இஸ்லாம் இதை சொன்னதா? மார்க்கம் இதை வழிகாட்டியதா? மார்க்க ரீதியான விஷயங்களையும் கடைபிடிப்பதில்லை. சமூக பிரச்சனைகளையாவது கடைபிடிக்கிறார்களா? அதிலையும் காணும். இன்றைக்கு பல பேர் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தரணுன்ற ஒரே குறிக்கோளோடு, முஸ்லிம்களை முஸ்லிம் அல்லாதவர்களோடு சங்கமிக்க செய்து விட வேண்டும் என்ற ஒரே கொள்கை முடிவோடு தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். முஸ்லிம் அமைப்பு என்ற பெயரால் ஆச்சரியமா இருக்கிறது. அவங்களுக்கு பின்னாடி 4 பேர் ஓடுறான். எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கத்தில் இருந்துகிட்டு நம்ம இயக்கம், நம்ம தலைவர் என்பதற்காக வேண்டி அறிவை அடகு வைப்பதா? எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சிடணும். இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு லத்தி சார்ஜ் வாங்கி கொடு, முஸ்லீம்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடு, முஸ்லீம்களை தீவிரவாதி சித்தரி ஏற்கனவே ஊர் உலகமெல்லாம் சித்தரிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல இவன் வேற கூட உள்ள பூந்துக்கிட்டு செய்யற வேலை. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வழி நடத்தி மக்களை வழி நடத்துகிறோம் என்ற பெயரால் கூறு கட்டத்தனமா வழி நடத்தி சமூகத்திற்கு அவப்பெயரை வாங்கி தந்து உடனே பாதிக்கப்பட்டவன எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க,
நீ செஞ்ச வேலை அப்படி. சமீபத்தில் நடந்து முடிந்ததை அந்த சகோதரர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். அந்த தலைவர்களின் பின்னால் போகக்கூடிய தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். பல காலமாக ஜிஹாது 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 என்று சொல்லி சொல்லி இளைஞர்களை மூளை செலவை செய்த அந்த இயக்கத்து தோழர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். நானும் அந்த இயக்கத்தை சார்ந்தவனாக இருந்தவன், அதற்காக பணியாற்றியவன், அவருடைய மூளை செலவியில் சிந்தனை மழுங்கி அந்த பாதையில் பயணித்தவன். என்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்தேனோ அன்றைக்கு வழிமாறி இருக்கிறேன். ஆக இந்த ரூட் சரியில்லையே, காற்ற வழிமுறை ஏற்க தகுந்ததா இல்லையே. அல்லாஹ் ரசூல் குர்ஆன் என்று சும்மா ஊராக தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கொண்டு செய்கின்ற நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்குதே. இதான் இஸ்லாம் சொல்லிச்சா? தேவையா? நாம செஞ்ச தியாக வரலாறு சொல்லு. இந்தியாவின் மீது உங்களுக்கு இருக்கிற பற்றை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த தேசத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற முஸ்லிம்களுடைய உணர்ச்சியை சொல்லு. அது அவர்கள் புரிய வைத்து பாடம் நடத்தும். எங்களை தீவிரவாதிங்கிறிய, நாட்டுக்காக வேண்டி உசுர கொடுக்கிறவன் இன்னைக்கு நான் தாண்டா முன்னிலையே இருக்கிறோம். பாடம் நடத்து, வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கார்கிலில் நடந்த யுத்தத்தை பேசு. வாஜ்பாய் ஆட்சி, கார்கில் வெற்றி வீரர், இந்தியா ஒளிர்கிறது, வண்ணமயமான விளம்பரங்கள். வாஜ்பாய் ஆட்சியில் பண்ணினாங்களா? கார்கில் வெற்றி வீரர்னு பட்டம் சூட்டினார்களே, அந்த பட்டம் அவருக்கு அதை வாங்கி கொடுத்த வீரர்கள் யார்? கார்கில்ல வெற்றி, வாஜ்பாய் வெற்றினா வீரர்கள் ஜெயித்தால் அது நாட்டு தலைவர் ஜெயித்ததாக அர்த்தம், நாட்டு மக்கள் ஜெயித்ததாக அர்த்தம், நாடே ஜெயித்ததாக அர்த்தம். அதை நான் மறுக்கல. ஆனால் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? அதுவரைக்கும் சண்டை நடக்குது, பீரங்கி யுத்தம் நடக்குது, தூரத்தில் இருந்து கொண்டு குண்டு தாக்குதல் நடக்கிறது. கடைசியாக கார்கில் என்ற மலையின் உச்சியிலே நேருக்கு நேராக பாகிஸ்தான் வீரர்களையும் முஸ்லிம் இந்திய வீரர்களும் நேருக்கு நேராக சண்டையிட்டு அவர்களை காலி செய்ய வேண்டிய கடைசி கட்ட யுத்தம். அந்த யுத்தத்திலே நேருக்கு நேராக சண்டையிட்ட ராணுவ பிரிவு எந்த பிரிவு? முஸ்லிம் ரெஜிமெண்ட் இல்லையா? முஸ்லிம் பிரிவு இல்லையா? எத்தனை பிரிவு இருந்தது? கிறிஸ்தவ பிரிவு இருக்கிறது, சாதி அடிப்படையிலான பிரிவு இருக்கிறது, மருத்துவ பிரிவு இருக்கிறது, இன்ஜினியர் பிரிவு இருக்கிறது. 1000 பிரிவுகள் ராணுவத்தில் இருந்தாலும் கடைசியாக எதிரே இருக்கிற பாகிஸ்தானிய வீரர்களை எதிர்கொள்வதற்கு நேருக்கு நேராக துப்பாக்கி தாங்கி எதிரியை சுட்டு வீழ்த்தக்கூடிய கடைசி கட்ட போராட்டத்திலே பங்கெடுத்து பாகிஸ்தானிய வீரர்களை கொன்று குவித்து கார்கில் வெற்றி வீரராக இந்தியாவை வலம் வர செய்த பெருமைக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ரெஜிமெண்ட் முஸ்லிம் ரெஜிமெண்ட் இல்லையா? பேசப்பா, அதை பேசு. யார் சொல்ல முடியும்? இதற்கு யார் பெருமை கொண்டாட முடியும்? பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்களா தெரியும் எங்களுக்கு. வந்து நிற்கிற முஸ்லிம், நான் கொல்ல போவது முஸ்லிம். ஆனால் எதற்காக? நியாயத்திற்காக, நீதிக்காக, தர்மத்திற்காக, தேச பாதுகாப்பிற்காக, உண்மைக்காக. முஸ்லிமாக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் இனவேதம் பார்க்காமல் கொன்று வீழ்த்துவோம் என்று சூளுரைத்தோமே, நடைமுறைப்படுத்தி காட்டினோமே. இத சொல்லப்பா. போற பாதை சரியா தப்பா? எல்லாரும் தங்களை தாங்களே கேள்விக்கு உட்படுத்த. அதற்காக கேட்கிறேன். ஏதோ மத்த இயக்கம் குறை சொல்லணும் அந்த நோக்கத்தில் சொல்லல. இந்த மாதிரியான வழிமுறைகள்ல நீங்க செய்யற எல்லாமே டிட்டோ. அவன் என்ன செய்யறான்? RSS என்ன செய்யறான்? அவனுக்கு அடி கொடுக்கணும். அதுக்காக வேண்டி செய்யறோம்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான வழிமுறை வேண்டாம். வாதங்களை வாதங்களால் எதிர்கொள்ளுங்கள், சட்டங்களை ஆரோக்கியமான போராட்டங்களால் எதிர்கொள்ளுங்கள். நாங்கள் அந்த வழிமுறையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? அப்ப இந்த மாதிரி வழிமுறையை கையில் எடுக்காமல் போனால் மார்க்கம் அதை சொல்லலை. இன்னும் சொல்வதாக இருந்தால் சில நேரங்களில் உங்களுடைய எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்காக, குற்றம் சுமத்துவதற்காக அவர்கள் செய்யாத குற்றங்களை எல்லாம் அவர்கள் தலையில் சுமத்தி இதைத்தான் அவன் செய்யறான். முஸ்லிம் நமக்கு எதிரி என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு அவன் என்ன பிளான் பண்றான்? நம்ம செய்யாததை எல்லாம் அவனே செஞ்சுட்டு நம்ம மேல பழிய போடுறான தீவிரவாதி பயங்கரவாதின்னு. அதே மாதிரி இவங்க எந்த அவனை செய்ய வேண்டியது செஞ்சு விட்டு அப்படி செஞ்சு விட்டான், இப்படி செஞ்சு விட்டான். போலீஸ் அப்படி கடுமையா பேசிடுச்சு. போலீஸ் பேசிச்சு. போலீஸ் பேசுறதுக்கு முந்தி யார் பேசுனா அந்த ரெக்கார்டு எடுப்போமா? எப்படி பேசுற துணி ஒரு அதிகாரி இடத்துல எப்படி பேசுவது?
ஒரு உளவுத்துறை இடத்துல எப்படி பேசுவது, அரசியல்வாதி இடத்துல எப்படி பேசுவது, சமுதாய நன்மையை முன்னிறுத்தி பேசுவதா அல்லது அதிகாரம் அராஜகம் திமிருத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு பேசுவதா? எங்க திமிரு வெளிப்படுமோ அங்கதான் திமிரு வெளிக்காட்டணும். எங்க கைய காலம் முடிச்சு அடுப்புல வச்சிருவோம் அங்கெல்லாம் திமிரு பண்ணுனா காரியத்தை கச்சிதமாக ஹிக்மத்தான முறையில் கையாள வேண்டும். அந்த வேலையை நீங்க செய்யலையே. செய்கிற வழிகாட்டுதல் அனைத்துமே தப்பும் தவறுமான வழிகாட்டுதல். இடையில கொஞ்ச நாள போஸ்டர்ல பிஸ்மில்லாவே இல்லாம இருந்துச்சு. என்னடா ஊருக்குள்ள ஒரு போஸ்டர் பார்த்துட்டு ஏதோ தவறுதலா மிஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம கூட விடுறது தானே அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா போற ஊரு பூரா பிஸ்மில்லாவே காணும். யூனிஃபார்மா இருக்கு, என்னடா பிரச்சனைன்னு கேட்டா இல்ல பிஸ்மில்லாலாம் போட்டா அது ஒரு முஸ்லீம் அமைப்புன்னு ஒரு இது வந்துடும், அதுக்காண்டி போட வேண்டாம். ஒருத்தனுக்கு தெரியாது இவ பிஸ்மில்லா போடலாட்டி எல்லா பேரும் பார்க்குறோம் பூரா ஏமாந்துரும், இது முஸ்லீம் இல்லை போல இருக்குதுன்னு. இது வழிமுறையா? உன்னை முஸ்லீம் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கணுமா? முஸ்லீம் என்ற அடையாளத்தை காட்டாமல் மறைப்பதற்கு இஸ்லாமிய இயக்கமா? கூட்டிட்டு போற வழி என்ன? எதை எடுத்தாலும் மார்க்கத்துக்கு முரணா செய்யணும், அது மட்டுமே குறிக்கோள். நாங்க ராமநாதபுரத்தில் துபாயில் ஒரு மீனவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய கொள்கை சொந்தங்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டுகிறார்கள். என்ன போஸ்ட்? நியாயம் கேட்டா, நஷ்டஈடு கேட்டா, உதவித்தொகை கேட்டா, அல்லது அந்த உடலை கேட்டா என்ன போஸ்ட்? சகோதரர் சேகர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம். சகோதரர் சேகருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா என்ன அர்த்தம்? அவரு முஸ்லிம் இல்லை, இணை கற்பிக்கிறவர். இணை கற்பிக்கிறவருக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி கேட்க நினைச்ச இப்ராஹிம் நபியா அல்லாஹ் கண்டிச்சான். மாகாணலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிகீன். எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்குக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. கேட்காதுன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணனா அல்லாஹ் பரவாயில்ல, அல்லாஹ் விடு, நம்மளாலதான். நம்ம சேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு, பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த கம்பத்தில் அங்கிருந்து அந்த ஐயப்பன் சாமி கோவிலுக்கு ஏறுவார்கள், மலை ஏறுவார்கள் கம்பம் பகுதியில். அங்க இருக்கிற பாத யாத்திரியர்களுக்கு உதவி. என்ன உதவி? கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தின் போய் கொண்டிருக்கிறீர்கள், இடையில கல்லுல ஏதாவது காலில் ஏதாவது கல்லு பட்டு சிரமப்பட்டுற கூடாதுன்னு நாங்க டார்ச் லைட் வச்சுக்கோங்க. எங்கே போவதற்கு வழி? அல்லாவை வணங்குவதற்கு வா என்று அழைப்பதற்கு இஸ்லாமிய அமைப்பா? ஐயப்பன் சாமியை வணங்க செல்லு, அதற்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கொள் என்று அவர்களை அங்கே அனுப்பி வைப்பதற்கு இஸ்லாமிய அமைப்பா? இப்ப நடவடிக்கையை சீர்திருத்துங்க. போற ரூட்டு இஸ்லாம் சொன்ன பகுத்தறிவு ரூட்டா, ஏற்றுக்கொள்ள தகுந்த அறிவுபூர்வமான பாதையா என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டால் அந்த வாழ்க்கை பார்க்கிற மக்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதோர் வாழ்க்கை வாழுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்